நிறைய பேர் ஜாயின் ஆகல. வெரி சாரி. டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னாங்க. சரியா? 9 மணிக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். டிலே ஆகிக்கொண்டிருக்கலா. ஒரு 5 நிமிஷம் பார்க்கலும். ரைட்டா? ஓகே. இதே தானே உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். டே கிளாஸ் உள்ளுக்கு போறேன். எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே தானே புள்ள? அப்ப லாஸ்ட் கிளாஸ் நாங்க பேசினோம். நிறைய விஷயம் பேசினோம். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமல்ல, நிறைய விஷயம் பேசினோம். எங்களோட ஃபீல்டை பத்தி பேசினோம், சயின்ஸ் ஃபீல்டை பத்தி பேசினோம். அதுக்கப்புறம் என்னைய பத்தின இன்ட்ரடக்ஷன் பத்தி பார்த்தோம் நாங்க. அதுக்கு அங்கெல்லாம் எங்களோட பாடத்துள்ளுக்கு என்னென்ன வரப்போகுது, அப்புறம் பிசிக்ஸ் பத்தி பேசினோம். எங்களோட பாடத்துள்ளுக்கு என்னென்ன வரப்போகுதுன்ற கண்டென்ட்ஸையும் பார்த்தோம். ரைட்? இன்றைக்கு நாங்க பாடத்துள்ளுக்கே போறோம். சரிதானே புள்ளால்? இன்னைக்கு நாங்க டைரெக்டா பாடத்துள்ளுக்கே போறோம். சரியா? ஜாயின் ஆகி கொண்டிருக்கிறாங்க புள்ளகள். ஒரு நிமிஷம் டைம் கொடுப்போம். சரி, 9:05 ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க. இதே போற லேட் ஆன புள்ளால் சரி 9 மணி 9 மணி வந்துடுங்க எல்லாரும். எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க புள்ளகள். அன்மியூட் பண்ண வானம். எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்கிற டைமுக்கு மட்டும் அன்மியூட் பண்ணி பேசலாம். ரைட். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிறீங்க. வலைக்கும் சலாம். 1 மினிட் பார்ப்போம். புள்ளால் இன்றைக்கு ரிசால்ட்ஸ் வந்திக்கு. உங்களோட உங்களோட சூப்பர் சீனியர். ரைட்டா? ரிசால்ட்ஸ் வந்திக்கு. எங்களோட மாவட்ட ஜைராடையும் ரிசால்ட்ஸ் மிச்சம் நல்ல. ஐலண்ட்ல 25 மாதிரி வந்திக்கு. ரேங்க் உண்டு. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ்த். இதெல்லாமே மேத்ஸ்ல அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. பயாலஜி ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்க பேரல்ல. 3A மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம். 3A ரிசல்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அப்படியே டைம் இருக்க. இந்தியில நீங்க நினைச்சா கூட சரியா டார்கெட் பண்ணி பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே எடுக்கலுமாகும். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பாய்ட ஜெஸ்கோ 2.7 எல்லாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறன்றது மிச்சம் பெரிய விஷயம். அதே மாதிரி தான் பயாலஜிலையும் தான் 2.7 எல்லாம் எடுக்கிறன்றது மிச்சம் பெரிய விஷயம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட்? அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கிறாங்க புள்ளகள். உங்களுக்கு மேலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அங்கல ஏறுற ஒவ்வொரு .1க்கும் கூட .1 0.01க்கும் கூட உங்களோட ஐலண்ட் ரேங்க்ல முன்னுக்காகும். அதுக்கு அங்கல என்ன இந்த 2.7ன்றது 25th 26th ரேங்க் வந்து ஐலண்ட்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட். அதுக்கு அங்கல அச்சீவ் பண்ற ஒவ்வொன்றுக்கும் டக் டக் டக்னு எங்களுக்கு ஐலண்ட் ரேங்க்ல முன்னுக்கு போயிலுமாகும். அந்த அளவுக்கு நுணுக்கமா படிக்கணும்னு சொன்னா தியரியும் 100% கிளியர் ஆயிக்கணும். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் 100% ப்ராக்டிஸ்ல இருக்கணும். அப்ப மட்டும்தான் புள்ளால் எங்களுக்கு அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிடலாகும். சரி, அந்த அளவுக்கு நாங்க உங்களை ரெடி பண்ணுவோம். நீங்களும் கட்டாயம் நான் சொல்ற வேலைகளை வச்சுக்கொண்டு ரெடி ஆகுவீங்கன்னு சொன்னா அச்சீவ் பண்றது பெரிய வேலையோண்டு இல்லை. ரைட்? ஓகே. இவ்வளவு பேர் தான் நினைக்கிறேன். அதபடித்தான் எங்களோட கிளாஸுக்கு ஆரம்பத்துல குறைவான பிள்ளைகள் தான் வருகை தருவாங்க. இந்த கொஞ்ச நாள்ல அங்க இங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க புள்ளகள். சரி, சுட்டி நானும் ஃபெடப்பா வரல அதை பத்தி. ரைட்? கடைசிக்கு புள்ளகள் சேரும் இன்ஷா அல்லாஹ். ரைட் புள்ளால், அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சரி புள்ளகள். அப்ப புள்ளல் நாங்க ஆரம்பிக்க போறோம் பாடத்தை. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் ஒரு தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப புள்ளல் கிளாஸ்ல கன்சென்ட்ரேட் ஆயிக்கணும். நீங்க கிளாஸ்ல கன்சென்ட்ரேட் ஆயிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றது. அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்ற டைமுக்கு எல்லாரும் அவசரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இல்லாட்டி பேர் சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுவேன். 3901 ஆயிஷா, அமானி, ஃபாலிஹா, ஃபைஸ்தீன், மரியம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா எல்லாரும். என்ன செய்றீங்க? ரைட்? கிளாஸ்ல இருந்தா கிளாஸ்ல கன்சென்ட்ரேட்டா இருக்கணும். நீங்க பிசிக்கல் கிளாஸ் மாதிரி அட்டெண்ட் ஆகி படிக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வீடியோவும் கிடைக்கத்தக்கன வீடியோ பார்த்து படிக்காம இன்னைக்கு படிக்கணும்னு வந்திருக்கிறீங்க. அப்படி படிக்கணும்னு வந்தா இந்த இடத்த சரியா கன்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கொள்ளணும். ஓகே தானே? அங்க இங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். சரிதானே புள்ளார்? ரைட். அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க யூனிட் 1 உள்ளுக்கு போறோம். யூனிட் 1 அழகு உண்டு. யூனிட் 1 இத பேரை நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும்ன்ற டாபிக் இது. சரியா? தலைப்பு போட்டுக்கோங்க. அலகுகளும் பரிமாணங்களும். அலகுகளும்
பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். அளவீட்டு கருவிகளும். சரியா புள்ள? இதுதான் எங்களோட யூனிட் 1 நேம். அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். அப்ப இந்த பாடம் எப்படிப்பட்ட ஒரு பாடம்டா மிகவும் இலகுவான ஒரு பாடம். பிசிக்ஸ்ல மிகவும் இலகுவான ஒரு பாடம். அவ புள்ளைகள் நான் சரியான ஃபாஸ்டா போறேன்னு சொல்லி இந்த பாடத்துல குறை சொல்ல வானம் புள்ளைகள். இந்த பாடம் மிகவும் சின்ன பாடம் உண்டு. இந்த பாடத்தை இழுத்து 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 மிச்ச நாளைக்கு செஞ்சு உங்களுக்கு அதுல இருந்து பெரிய ஸ்கோப் பண்ணக்கூடிய அளவுக்கு கேள்வி வர போறல்ல. ஒரு எம்சிக்யூ ஒரு 2 3 எம்சிக்யூ வரும். சரியா? ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி கட்டாயம் இதுக்கால வரும். சரியா? மற்றபடி எல்லா பாடங்களோட தொடர்பு பட்ட ஒரு பாடம். எல்லா பாடத்திலையும் புதிய புதிய கணியங்களை நாங்க படிப்போம். அந்த கணியங்களுக்குரிய அழகு என்ன, அந்த கணியங்களுக்குரிய பரிமாணம் என்ன, அதே மாதிரி சில கணியங்களை நாங்க அளவிட கிட்ட எந்தெந்த அளவீட்டு கருவிகளை பயன்படுத்தி அளவிடுவோம், எப்படி வாசிப்புகள் எடுப்போம், இது எல்லாத்தையும் படிக்கிற பாடம் தான் இந்த பாடம். சரியா? முக்கியமான ஒரு பாடம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவான கேள்விகள் வார ஒரு பாடம். சோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் மூவ் ஆகுவேன். நீங்க அதை பத்தி யோசிக்கப்படா புள்ளவர்கள். சரியா? எனக்கு தெரியும் தானே எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதானே? நீங்களும் 2 வருஷம் 2.5 வருஷம் படிச்சதுக்கு பிறகுதான் எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு நல்லா தெரியுமே. ரைட் தானே? அதனால நான் இந்த பாடத்துக்கு எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் இந்த பாடத்தை நான் முடிப்பேன். சோ யாரும் குறை சொல்லப்படாது. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நாங்க போவோம். எந்த இடத்துல ஸ்லோவா போகணும்னு தெரியும், அந்த இடத்துல நான் ஸ்லோவா போவேன். புள்ளல் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கிறோம், மியூட் பண்ணிக்கோங்க புள்ளல். ரெக்கார்ட் ஆகுறே. உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். சரி, யாரும் அன்மியூட் பண்ண வானம். ஏதாவது டவுட் கேட்கணும்டா அன்மியூட் பண்ணி கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. சரிதானே புள்ள? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த பாடத்துல ப்ரையாரிட்டி எனக்கு தெரியும், அந்த அளவுக்குரிய ப்ரையாரிட்டி கொடுத்து தான் படிச்சு தருவேன். இன்ஷா அல்லாஹ் மெக்கானிக்ஸ் தொடங்கினதுக்கு போறோம். காவிகள்ன்ற ஒரு பாடம் இருக்கும். முக்கியமான பாடம், முக்கியமான ஒரு பாடம். அதாவது மெக்கானிக்ஸ் எங்களுக்கு எந்த அளவுக்கு மத்த பாடங்களோட தொடர்பு பட்டு மெக்கானிக்ஸ் பிசிக்ஸ்ல எப்படி ஒரு முக்கியமான பாடமா நிக்குதோ அது மாதிரி காவிகள்ன்ற பாடம் மெக்கானிக்ஸுக்கு முக்கியமான பாடம். மெக்கானிக்ஸ் நிறைய இடங்கள்ல வார பாடம் தான் காவிகள். அவ அந்த மாதிரி பாடங்கள் போக்கிட்ட காவிகளை கட்டும், நியூட்டனின் இயக்க விதிகளை கட்டும், வேலைவலு சக்தியை கட்டும், அதே மாதிரி சுழற்சி இயக்கமை கட்டும், இந்த மாதிரி பாடங்கள் போக்கிட்ட நான் பொறுமையா போவேன். ஏன்னா எனக்கு ப்ரியாரிட்டி தெரியும் எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த அளவுக்கு அளவு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் இந்த பாடத்துக்குரிய அளவு கொடுத்து தான் நான் படிச்சு தருவேன். கொஞ்சம் பொறுமையா என்னோட பயணிக்கணுமே. சரிதானே புள்ள? இதுதான் நாங்க முதலாவது படிக்க போற பாடம். அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். இது யூனிட் 20. இதுள்ளுக்கு நாங்க முதலாவது பார்க்க போறது, அதாவது இதோட ஃபர்ஸ்ட் யூனிட். அதாவது நீங்க ஒவ்வொரு யூனிட்டா புக்கா வச்சுக்கொண்டு ஒவ்வொரு யூனிட்டா ஒவ்வொரு புக்ல எழுதி நீங்க படிக்க போறீங்கன்னா இதோட பக்கத்துல வர வேண்டிய தலைப்பு. சரிதானே? இதுல நாங்க ஆரம்பத்துல படிக்க போறது புள்ளகள் அலகுகளும் பரிமாணங்களும் தான். சரிதானே? இந்த தலைப்பை போடுங்க புள்ளகள். அந்த தலைப்போ எங்கட பாடம் முதலாவது பாடத்துக்குரிய தலைப்பு. இப்ப நாங்க ரெண்டா உடைச்சு இந்த பாடத்தை படிக்க போறோம். அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகள் உண்டு சொல்லியும் ரெண்டா உடைச்சு படிக்க போறோம். அதுல முதலாவது டாபிக் அலகுகளும் பரிமாணங்களும். அதாவது அலகு பரிமாணம் 2 விஷயம் இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிதானே? இது எங்கட ஸ்டார்டிங் டாபிக் ஆஃப் அவர் யூனிட் 1. ஸ்டார்டிங் டாபிக் இதுதான், அலகுகளும் பரிமாணங்களும். ஓகேயா? அதுல சப் டாபிக் கொண்டு போட்டுக்கோங்க, அலகுகள். அலகுகள் அலகுகள்னு சொல்லி சப் டாபிக் கொண்டு போட்டுக்கோங்க. அலகுகள்னு சொன்னா யூனிட், யூனிட்ஸ், யூனிட்ஸ். ஓகேயா? அலகுகள். சரியா புள்ள? அலகுகள்னு சொன்னா இதுலக்கே நிறைய சப் டாபிக் வருமே. அலகுகள்னு சொன்னா புள்ளகள் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சென்டிமீட்டர், கிலோகிராம், மீட்டர், செகண்ட், நியூட்டன், பாஸ்கால், இந்த மாதிரி நிறைய அலகுகள் நீங்க படிச்சிருப்பீங்க. நீளம் உண்டு அளவிட கிட்ட மீட்டர்ல அளவிட்டிருப்பீங்க, சென்டிமீட்டர்ல அளவிட்டிருப்பீங்க, கிலோமீட்டர்ல அளவிட்டிருப்பீங்க, இன்ச்ல அளவிட்டிருப்பீங்க. ஏன்னா இன்ச்ல. சரியா? வேற அடியில அளவிட்டு இருக்கலாம். நான் சொல்ற எதையும் நோட் பண்ண தேவையில்ல, எதையும் நோட் பண்ண தேவையில்ல. தேவையானது நோட்டா நான் நோட்டே தருவேன். ஏன்னா நோட் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெர்ஃபெக்ட் ஆயிக்கும். நோட்ல அங்கலையும் கலைக்காது, அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆயிக்கும். சோ நீங்க எடிஷனல் விஷயங்கள் நோட் பண்ண தேவைப்படாது. இது தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதை நோட் பண்ணிக்கோனீங்கன்னா சரி. உங்களோட கன்சென்ட்ரேட் இங்கே இருக்கணுமே. உங்களோட கன்சென்ட்ரேட் தான் முக்கியம் எனக்கு. சரிதானே? ரைட். அப்ப நீளங்கள் அளக்கிறதுக்கு எக்கச்சக்கமான அலகுகள். இதே மாதிரி தான்
நேரத்தை எடுத்தோம்னு சொன்னா நேரத்தை மணித்தியாலத்துல, நிமிடத்துல, செகண்ட்ல, இப்படி எல்லாம் நாங்க நேரத்தை அளந்திப்போம். இதே மாதிரி புள்ளகள் திணி வளர்ந்தோன்னு சொன்னா கிலோகிராம்ல அளந்திப்போம், வேற கிராம்ல அளந்திப்போம். வேற இன்னும் பல யூனிட் எல்லாம் இருக்கு நிறைய. ராத்தல், ஒரு பான் ராத்தல் எடுத்துட்டு வாங்கண்டுவாங்களே, அது ராத்தல்ன்றது ஒரு அளவு இல்ல, திணி வளர்க்கறதுக்குரிய ஒரு அளவு இது. ராத்தல் அளந்திப்போம். இப்படி நிறைய அலகுகள் இக்கி, சரிதானே? இத பத்தின பாடம் தான் இது. அலகுகள்ன்ற இந்த பாடம் இத பத்தின பாடம் தான். எப்படி எப்படி எல்லாம் அலகுகள் டிஃபைன் ஆகுது, அலகுகள் எப்படி உருவாக்கப்படுது, சரியா, யார் யாருக்கு என்னென்ன அலகு சொல்லேலும், சரியா, இத பத்தி ஒரு தெளிவா படிக்கிற ஒரு பாடம் தான் இந்த பாடம். ஓ லெவல்ல மேத்ஸ்ல இருக்கட்டும் சயின்ஸ்ல இருக்கட்டும் இந்த அலகுகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும், யாருடா இந்த அலகு என்ன வித்தியாசமான அலகுகள் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிதலே இல்லாம நீங்க படிச்சிருப்பீங்க. அது பத்தின சரியான ஒரு கிளாரிபிகேஷனை தரப்போற பாடம் இது. ஓகே தானே? அந்த அலகுகள்ன்ற டாபிக் உள்ளுக்கு சின்ன சப் டாபிக் கொண்டு போட்டுக்கோங்க, பௌதீக கணியம். என்னடா டாபிக்கா வருதுன்னு பார்க்காதீங்க, பௌதீக கணியம். சரியா, பௌதீக கணியம். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ். தேவைன்றவங்க இங்கிலீஷ்ல போடுறதை நோட் பண்ணிக்கொள்ளையிலும். எப்பயாலும் நீங்க கேம்பஸ் போக்கிட்டு இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நான் ஒவ்வொரு டாபிக்கையும் இங்கிலீஷ்லயும் போடுறேன். ஏன்னா எங்களோட புள்ளல் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போல கஷ்டப்படப்படான்றதுக்காக. சரியா, கேம்பஸ் டார்கெட் பண்ணி தான் நான் அந்த டேர்ம் வேர்டு எல்லாம் போட்டுருது. சரி, பௌதீக கணியம். சரியா புள்ளகள்? பௌதீக கணியம்டா என்னான்னு சொன்னா சரியா கேட்டுக்கொள்ளுங்க. பௌதீக கணியம்டா என்னான்னு சொன்னா புள்ளகள், எங்களுக்கு ஏதாலும் ஒரு விடயம் உண்ட நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்களுக்கு அளந்து கொள்ளையிலும் சொன்னா, சரியா, அளந்து கொள்ளையிலும் சொன்னா அப்படி அளக்க இயலுமான விடயத்தை தான் நாங்க பௌதீக கணியம்ன்றோம். நல்ல உதாரணங்கள் தான் நீளம். நீளத்தை எடுத்தா எங்களுக்கு நீளத்தை அளந்து கொள்ளுமே. ஏதாலும் ஒரு ரூம் உண்டு, இப்ப நான் இருக்கிற ரூம்ல நீளத்தை நான் அளக்கணும், அளக்கேலும். அகலத்தை நான் அளக்கணும், அளக்கேலும். உயரத்தை நான் அளக்கணும், அளக்கேலும். ஆனா இந்த மூணுமே வந்து நீளம் தானே. சரி, ஓகே. பரப்பளவு அளக்கேலா, கனி துணியலும், எங்களுக்கு கணிச்சு எடுக்கலும். பரப்பளவு, இது ஒரு பௌதீக கணியம். அப்ப இந்த ரூம் வந்து கொஞ்சம் இப்ப சூடாயிக்கு, இந்த ரூம் வந்து சூடாயிக்கு, சரியா, அப்ப கொஞ்சம் வெப்பநிலை எல்லாம் கொஞ்சம் கூடியாயிக்கு. வெப்பநிலைன்றது ஒரு பௌதீக கணியம். என்ன சொல்றது? அதே மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்ல ரைஸ் ஆகினா வெப்பநிலை கூட, சரிதானே? வெப்பநிலைன்றது ஒரு பௌதீக கணியம். வேற இந்த ரூம்ல இவ்வளவு, ஒரு ரூம் டிரைவ்ல ஒரு டேங்க் ஒன்றுல இவ்வளவு தண்ணி எங்களுக்கு ஊத்தேலும், கனவளவு, அது ஒரு பௌதீக கணியம். இப்படி எங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு அளக்க இயலுமான ஒரு விடயத்தை தான் நாங்க பௌதீக கணியம்னு சொல்றோம். சரிதானே புள்ளகள்? நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பௌதீக கணியம் என்றால் என்ன அப்படின்னு எல்லாம் கேள்வி வர போறல்ல, தியரிக்காக நான் தரத. சரி, எக்ஸ்கியூஸ் மீ சார், 2026 ஏலவல் சொன்ன பாயிண்ட் சேர்த்தானா 27 பெஜ்ஜுக்கும் ஈக்கிற இந்த யூனிட்ல எக்ஸ்ட்ராவா ஒன்றும் இல்லையா? எக்ஸ்ட்ராவா என்ன ஈக்கும்னு சொன்னா எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்றேன். நான் வந்து ஒவ்வொரு பெஜ்ஜுக்கும் வந்து நோட் அப்டேட் பண்றேன். சரியா, 26 கொடுத்த நோட் எடுத்து அதே நோட்டை நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கொஞ்சம் கூடயா வரும். கொஸ்டின்கள் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான கொஸ்டின்கள் வரும். வேற புள்ளைகள் ஒவ்வொரு பெஜ்லயும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, லாஸ்ட் பெஜ்ஜை விட கொஞ்சம் டியூட்கள் கொஞ்சம் கூடயா கிடைக்கும் உங்களுக்கு. வேற ஏதாவது புது பிளான்கள், லைக் உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணிக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டும் முடிய கம்பல்சரியா ஒரு யூனிட் டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி, அது லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு கம்பல்சரியா வச்சு போல கிடைக்கல. இந்த மாதிரி அப்டேட்ஸ் இருக்கும். சரியா, மற்றபடி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் புள்ள. நோட்ஸ்ல எங்க நாங்க புதுசா புதுசா நோட்ஸ் கொடுக்கறதுக்கு, ரைட்? உண்மையா பிசிக்ஸ்னு சொல்றது என்னன்னு சொன்னா கொஸ்டின் பிராக்டிஸ். எந்த அளவுக்கு கொஸ்டின் நாங்க பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்கோப் பண்ணிடும். அந்த கொஸ்டின் டார்கெட் பண்ணாதான் எங்கட பிசிக்ஸ் சீக்க போகுது. சரிதான புள்ள? மேபி யார் சார் 26 புள்ள யார் சார் ஜாயின் ஆகிட்டு அப்படி கேக்குறீங்களோ தெரியா, அல்ல 26 நோட்ஸ் எடுத்திக்கிறோம் கேக்குறீங்களோ தெரியா, ரைட்? என்ன விஷயம் தெரியா, செட்ல சொல்லிக்கோங்க. புள்ள ஒரு நிமிஷம் இருங்க.
சாரி புள்ள, கொஞ்சம் கோல் கூட இன்றைக்கு. ரிசல்ட்ஸ் வந்து தானே. ரைட், ஓகே புள்ள. என்னது, அதான் ஜஸ்ட் சொல்லி கொண்டிருந்தேன், டைமுக்கு ஜாயின் ஆகணும்டா. இப்ப 22 பேர் இருக்கிறீங்க, ஆரம்பத்துல 9-10 பேர் தான் இருந்தீங்க சரியா. டைமுக்கு ஜாயின் ஆகிடுங்க. ஸ்டக் ஆகுது. சார் ஐ எம் 2026 பெட்ச், நான் ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கல, ஸோ அதுக்காக படிக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, படிக்கலாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா படிக்கலாம். நீங்க 2026 பெட்ச்னு சொன்னாப்புல, நீங்க 2026 பெட்ச்னு சொன்னா நீங்க மிச்ச விஷயம் இப்ப படிச்சுப்பீங்க. மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு லெவல்ல இருப்பீங்க நீங்க சரியா. சோ இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணி படிக்க உங்களுக்கு தேவையோ டீக்காதுக்குள்ள. ஏன்னா பழைய வீடியோ இருக்கும் 2026 படிச்சு கொடுத்தது. வேணா அந்த வீடியோ பார்த்து படிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கிளாஸ்ல இருந்து படிக்கிறதை விட படிச்சதுக்கு பிரச்சனை இல்லை. 2026 விட கொஞ்சம் அப்கிரேடா தான் இருக்கும். கொஞ்சம் கொஸ்டின்கள் கூட கிடைக்கும். இந்த அலகுகள் பரிமாணம்ன்ற பாடம் முடிய கொலே சில யூனிட் டெஸ்ட் ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஈக்கும் தான். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் போல. பௌதீக கணியம் சரியா, எழுதிக்கோங்க. பௌதீக கணியம்ன்ற டாபிக் எழுதிக்கோங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கத்தக்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரிதானே, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கத்தக்க பௌதீக தொகுதியொன்றின் இயல்பு, பௌதீக தொகுதியொன்றின் இயல்பு பௌதீக கணியம் எனப்படும் சரியா. திருப்பி ரீட் பண்றேன். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கத்தக்க பௌதீக தொகுதியொன்றின் இயல்பு, பௌதீக தொகுதியொன்றின் இயல்பு பௌதீக கணியம் எனப்படும் சரியா புள்ள. பௌதீக கணியம் எனப்படும். விளைஞ்சா சொன்னது, நேரடியா இருந்தாலும் சரி மறைமுகமா இருந்தாலும் சரி. நேரடியாண்டா நீளம் உண்டுண்டா ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்தி அப்படியே நீளத்தை கலந்து எடுக்கலும். மறைமுகமாண்டா பரப்பளவு உண்டு போல, எங்க பரப்பளவு நான் போய் தளர்க்க, பரப்பளவுக்கு நீளம் உண்டு அகலம் உண்டு பெருக்கத்தால கணிச்செடுப்போம். ஏன்னா அது மறைமுகமாக அளக்கத்தக்கது. இப்படி எங்களுக்கு அளக்கத்தக்க பௌதீக தொகுதி ஒன்றுட இயல்பத்தான் பௌதீக கணியம்னு சொல்றோம். பௌதீக தொகுதின்றது வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் ரூம்னு சொன்னது ஒரு பௌதீக தொகுதி தான். ரைட்டா, நீளமீக்கி உயரமீக்கி அகலமீக்கி பரப்பளவீக்கி கனவளவீக்கி வெப்பநிலை ஈக்கி, இப்படி நிறைய விடயங்கள் ஈக்கி, அதுக்கு பேர் தான் பௌதீக தொகுதி. அப்படி இருக்கிற அந்த பௌதீக தொகுதியில இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கத்தக்க ஒரு பௌதீக தொகுதியோட அந்த அளக்கத்தக்க பௌதிக தொகுதியோட இயல்பத்தான் நாங்க பௌதிக கணியம்னு சொல்றோம் சரியா புள்ள. அப்படி உதாரணம் ஒன்று பார்க்கலாம் நாங்க. அப்ப இந்த என்னோட பௌதீக தொகுதி ஒன்றாக நான் எடுக்கிறேன், ஒரு சின்ன ஒரு செவ்வகம் ஒன்று எடுக்கிறேன். இந்த செவ்வகத்தை நான் பௌதீக தொகுதியாக எடுத்தேன்னு சொன்னா, இந்த செவ்வகத்துல நீளம் அகலம்னு சொல்றது பௌதீக இயல்பு. இப்படி எல்லாம் கேட்கப்படாத கொஸ்டின்ல நாங்க தியரிக்காக அண்டர்ஸ்டாண்டுக்காக படிக்கிறோம். என்ன பாடம் படிக்கிறோம்னு விளங்கி படிக்கணுன்றதுக்காக நீளம் அகலம் சரியா. நீளம் அகலம்னு ரெண்டு இயல்பு வந்திக்குதுட சரியா. இந்த பௌதிக தொகுதியில இது ஒவ்வொன்றுமே பௌதிக கணியம் தான். அப்போ உதாரணமாக எங்களுக்கு இந்த பௌதிக தொகுதியிலிருந்து எங்களுக்கு தொகுதி ஒன்றோட இயல்பாக எங்களுக்கு நீளத்தை சொல்லி, இப்போ இந்த நீளம் பௌதிக கணியம் உண்டு. அதே மாதிரி அகலம் ஒரு பௌதிக கணியம் உண்டு. வேற எனக்கு பரப்பளவையும் சொல்லிடும். உதாரணம் பரப்பளவு, பரப்பளவும் கூட எங்களுக்கு பௌதீக கணியம் ஒன்று தான் சரிதானே புள்ளகள். பௌதீக கணியம் ஒன்று தான். ஓகே தானே புள்ள. ரைட், ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. படத்தை வரைங்க, இதெல்லாம் நோட் பண்ணுங்களேன். கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் புள்ளகள், லேட் ஆகல எனக்கு. அவசரமா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நிற்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்ற டைம் மட்டும் தான் பண்ணணும். 3897 and Amriya Rumi, please lower your hands. சரியா. இப்ப இந்த நீளத்துக்கு எனக்கு என்ன செய்யலும்டா, இந்த நீளத்தை வச்சு இன்னும் ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு வகைப்படுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த நீளத்தை மட்டும் வெளியெடுத்து என்னோட இந்த பென்சில்ல குறிச்சுக்கோங்களேன். நீளம், நீளம்ட கூட நீளத்துக்கு ஒரு பெருமானம் வருமேனா, பெருமானம் நான் சும்மா எடுக்கிறேன், ஒரு 45 மீட்டர். இங்க இந்த நீளம்ன்றது தான் புள்ளகள் பௌதீக இயல்பு.
சாரி, பௌதீக கணியம். நீளம்ன்றது தான் பௌதீக கணியம். இந்த பௌதீக கணியத்திட பருமன் வந்து 45. அந்த பௌதீக கணியத்தை, அந்த பருமனை அளந்த அலகு தான் மீட்டர். விளைஞ்சா சொன்னது. நீளம்ன்றது பௌதீக கணியம், 45ன்றது பருமன், மீட்டர்ன்றது அலகு. பென்சில்ல நோட் பண்ணிக்குவோம், சரியா? அதே மாதிரி பரப்பளவுக்கு ஒரு பெருமானம் வரும், அதோட பருமன். அதுக்கு வரப்போற மீட்டர் வர்க்கமோ சென்டிமீட்டர் வர்க்கமோ அதோட அலகு. பரப்பளவுன்றது பௌதீக கணியம். ஓகே தானே புள்ளால்? விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னா அவசரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். லேட் ஆவேலா. குயிக் குயிக் குயிக். ஃபாலிஹா ஃபைஸ்தீன், பிரவீன் திலீப், ஜஹ்ரா ஃபாத்திமா, ஷம்ரியா ரோமி. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னா அவசரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். அல்லது என்கிட்ட எக்ஸ்கியூஸ் வந்து கேட்டுக்கொள்ளணும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார், என் போன்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க சார். இங்கிலீஷால எழுதி இருக்கிறத கொஞ்சம் கிளியரா சொல்ல இயலுமா? ஓ, சொல்ல இயலும். இங்கிலீஷால எழுதிக்கிறது என்னன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல், PHYSICAL, பிசிக்கல் குவான்டிட்டிஸ், QUAN, குவான்டிட்டிஸ், TITIES, குவான்டிட்டிஸ். ஓகே, பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ரைட்? ஓகே. அடுத்த டாபிக் போடுங்க பிள்ளைகள். அடிப்படை பௌதீக கணியங்கள். அழிகிறேன் இத. அடிப்படை பௌதீக கணியங்கள். அடிப்படை பௌதீக கணியங்கள். அடிப்படை பௌதீக கணியங்கள். இப்ப பௌதீக கணியத்துள்ளுக்கு வார ஒரு விஷயம் தான் அடிப்படை பௌதீக கணியங்கள். சரியா? இது இங்கிலீஷ்ல சொன்னா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வரும். ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்லி வரும். சரியா? அடிப்படை பௌதீக கணியங்கள். சரியா? இவங்க யார் என்று சொன்னா புள்ளகள் கேட்டுக்கோங்க. இவங்க யார் என்று சொன்னா வேற ஏதாலும் ஒரு பௌதீக கணியத்தால பெற இயலாம, சரியா, பெற இயலாம, பெறப்பட முடியாம நேரடியாக மட்டும். எப்படி? இந்த பௌதீக கணியத்தை வந்து நேரடியாக மட்டும்தான் எடுக்கணும். வேற ஏதாவது ஒரு பௌதீக கணியத்தை வச்சுக்கொண்டு எனக்கு எடுக்க இயலாம தனிய வார பௌதீக கணியங்களை தான் நாங்க அடிப்படை பௌதீக கணியங்கள்னு சொல்றோம். அதாவது இப்படிப்பட்ட பௌதீக கணியங்கள்ல இருந்து தான் புதுசு புதுசா பௌதீக கணியங்கள் உருவாகும். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீளம்ன்ற அந்த பௌதீக கணியத்தை, நீளம்ன்ற அந்த பௌதீக கணியத்தை நீளத்தால மட்டும்தான் பெறையலும். ஒரு 100 மீட்டர் நீளத்தை நீங்க அளக்க போறீங்கன்னா மேபி ஒரு 50 மீட்டர் அளந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 50 மீட்டர் நீங்க அளந்து ரெண்டையும் கூட்டி எடுத்து அதுவும் ஒரு நீளம் தான். நீளத்தை நீளத்தால மட்டும்தான் பெரியலும். வேற எந்த ஒரு பௌதிக கணியத்தாலும் இதை எடுக்கலா. ஆனா ஆனா பரப்பளவுன்ற பௌதிக கணியம் நீளம் இன்னொரு நீளத்தோட பெருக்கப்பட்டு வந்ததுதான் பரப்பளவு. அதாவது நீளம் ஒரு அகலத்தோட, அகலமும் ஒரு நீளம் தானே புள்ள. அப்ப நீளமும் நீளமும் பெருக்கப்பட்டு வந்ததுதான் பரப்பளவு. அப்ப பரப்பளவு ஒரு அடிப்படை பௌதீக கணியம் அல்ல. கனவளவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம் அல்ல. ஆனால் நீளம் ஒரு அடிப்படை பௌதிக கணியம். யார் யாரெல்லாம் அடிப்படை பௌதிக கணியம், யார் யாரெல்லாம் இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்து எடுத்தாள்கள்ன்றத அடுத்த சாட்ல பார்ப்போம். எழுதிக்கோங்க. வேறெந்த பௌதிக கணியங்களில் இருந்தும், வேறெந்த பௌதிக கணியங்களில் இருந்தும், வேறெந்த பௌதிக கணியங்களில் இருந்தும் பெறப்பட முடியாத பௌதிக கணியங்கள், வேறெந்த பௌதீக கணியங்களில் இருந்தும் பெறப்பட முடியாத பௌதீக கணியங்கள் அடிப்படை பௌதீக கணியங்கள் எனப்படும். வேறெந்த பௌதீக கணியங்களிலிருந்தும் பெறப்பட முடியாத பௌதீக கணியங்கள் அடிப்படை பௌதீக கணியங்கள் எனப்படும். சரியா? அதுக்குரிய ஒரே ஒரு உதாரணத்தை நான் போட்டுக்கோறேன். உதாரணமாக அடிப்படை பௌதீக கணியத்துக்கு ஒரு உதாரணமா எனக்கு சொல்லேனும் வந்து நீளத்தை சொல்லலாம். நீளம் ஒரு நல்ல ஒரு உதாரணம் அடிப்படை பௌதீக கணியத்துக்கு.
நீலம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். சரிதானே புள்ள? ரைட். உதாரணம் சொல்லி போட்டுக்கோங்க. சரி. அதே மாதிரி அடிப்படை பௌதீக கணியம் மாறி இன்னொரு வகையான பௌதீக கணியமும் நீக்கி அதை நாங்க சொல்லுவோம் வந்து வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். அதாவது இதுல இருந்து எடுக்கப்பட்ட பௌதீக கணியங்கள். இந்த பரப்பளவு கனவளவு எல்லாம் இதுக்கு தான் வரும். இங்கிலீஷ்ல சொல்றோம் நாங்க derived physical quantities. ரைட். குவான்டிட்டிஸ் எழுது எல்லாமே எழுதின சுட்டி derived physical quantities. வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். சரியா புள்ள? எழுதிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட்கே சொல்லிட்டேன் யாருண்டு, எழுதிக்கோங்க. அடிப்படை பௌதீக கணியங்களிலிருந்து அடிப்படை பௌதீக கணியங்களிலிருந்து பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். அடிப்படை பௌதீக கணியங்களிலிருந்து பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதீக கணியங்களிலிருந்து பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் எனப்படும். சரியா? ஓகேயா? அடிப்படை பௌதீக கணியங்களிலிருந்து பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள் எனப்படும். இப்ப நான் ஒரு உதாரணம் 2-3 உதாரணம் சொன்னேன். சரி, யாரு சரி ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியத்துக்கு ஒரு உதாரணம் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். சொல்லுங்க பார்ப்போம். ரைட். ஓகே. கனவளவு, பரப்பளவு நல்ல ஒரு உதாரணம். வேற? அடர்த்தி. அடர்த்தி. குட். அடர்த்தி ஒரு நல்ல உதாரணம். வேற? வெப்பநிலை. வேகம். வேகம் ஒரு வழிவந்த பௌதிக கணியம். வெப்பநிலை அல்ல, வெப்பநிலை வராது. வெப்பநிலை வந்து அடிப்படையில் வைத்து சேரும். அது உங்களுக்கு தெரியாதே, நான் தருவேன். வேற? சொல்லுங்க சொல்லுங்க. ரைட். ஆறுமுடுகள். இவங்க எல்லாருமே வந்து வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். திருப்பம் அனுப்பிக்கிறீங்க செக்ல. ரைட். இவங்க எல்லாருமே வந்து வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். ஒரு 2 உதாரணம் மட்டும் போட்டுக்கொள்வோமே, இதுக்குரிய சார்ட் பின்னுக்கு வரும். 2 உதாரணம் போட்டுக்கொள்ளலாம். ஒரு உதாரணம் பரப்பளவாக போடலாம். பரப்பளவு. பரப்பளவு. சரியா? பரப்பளவுன்றது உண்மையிலே இங்க இந்த பெறப்பட்டிருக்கின்றா ஒரு நீளம் ஒரு அகலம் உண்டால பெருக்கப்பட்டுனா, அகலம் கூட ஒரு நீளம் தானே புள்ளவர். இனி அகலத்தை நாங்க வேற அகலம் சொல்ல மாட்டோம், அதுவும் ஒரு நீளம் தானே, ஒரு நீளம் உண்டு தானே அது. சரியா? நீளம் உண்டால பெருக்கப்பட்டு பெறப்படுத்தான் பரப்பளவு. அதே மாதிரி அடர்த்தி சொன்னீங்க, அடர்த்தியை போடுவோமா? அடர்த்தி. அடர்த்தின்றது திணிவுன்ற ஒரு பௌதிக கணியமீக்கி அது ஒரு அடிப்படை பௌதிக கணியம் போல. திணிவு கனவளவால பிரிக்கப்பட்டு பெறப்பட்டதுதான் அடர்த்தி. கனவளவு ஒரு வேறையா பெறப்பட்ட பௌதிக கணியம் உண்டு, திணிவு ஒரு அடிப்படை கணியமே. சரி, அதெல்லாம் நாம பார்ப்போமே. ரைட். இந்த 2 உதாரணம் போதும். ஓகே. ரைட். நிறைய உதாரணம் சொன்னீங்க. குட். சரி, தலைப்பொண்டு போடுங்க புள்ளகள். அலகு தொகுதிகள். இந்த உதாரணம் போட்டுக்கோங்க தானே. தலைப்பொண்டு போடுங்க. அலகு தொகுதிகள். அலகு தொகுதிகள். சரியா? இப்ப அலகு தொகுதின்னா என்னான்னு சொன்னா கேட்டுக்கோங்க. அலகு தொகுதின்னா என்னான்னு சொன்னா வித்தியாசமான காலகட்டங்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல புள்ளகள் சில கணியங்களை புடிச்சு வச்சுக்கொண்டு இந்த கணியங்கள் எல்லாம் அடிப்படை பௌதீக கணியங்கள்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. சரியா? அந்த அடிப்படை பௌதீக கணியங்களுக்கு அவங்க சில அலகுகளையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது மீட்டராக காணப்படையிலும், நீளமாக சொல்லக்கிட்ட அடியாக காணப்படையிலும், திணிவாக சொல்லக்கிட்ட கிலோகிராம் 5 கேளும், வேற ராத்தல் 5 கேளும். இப்படி இவங்க சில பௌதீக கணியங்களை எடுத்து வச்சு இதெல்லாம் அடிப்படை தான் அப்படி சொல்லி அதுகளுக்கு சில அலகுகளையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அலகு தொகுதிகள் என்னென்ன ஈக்கின்றதான் பார்க்க போறோம். சரியா? டாபிக் வந்து அலகு தொகுதிகள். அலகு தொகுதிகள். ஓகே.
ரைட், எழுதிக்கோங்க புள்ளகள், எழுதிக்கோங்க. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு அழகு தொகுதிகள் பயன்பாட்டில் காணப்பட்டுள்ளன. வெவ்வேறு அழகு தொகுதிகள் பயன்பாட்டில் காணப்பட்டுள்ளன. வெவ்வேறு அழகு தொகுதிகள் பயன்பாட்டில் காணப்பட்டுள்ளன. ஓகே தானே? ரைட், வித்தியாசமான அழகு தொகுதிகள் காணப்பட்டுள்ளன. தொடர்ந்து எழுதுங்க. எனினும் எனினும் அடிப்படை பௌதீக கணியங்களாக அடிப்படை பௌதீக கணியங்களாக இந்த டாபிக் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், அழகு தொகுதிகள். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன், நான் சொல்ல மறந்துட்டேன். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்றேன். சரி, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சரி, எழுதிக்கோங்க. எனினும் அடிப்படை பௌதீக கணியங்களாக திணிவு 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 கமா நீளம் கமா நேரம் என்பன இனங்காணப்பட்டிருந்தன. அடிப்படை பௌதீக கணியங்களாக திணிவு, நீளம், நேரம் என்பன இனம் காணப்பட்டிருந்தன. சரியா புள்ளல்? ஓகே தானே? திணிவு, நீளம், நேரம் என்பன இனம் காணப்பட்டிருந்தன. ஓகேயா? ரைட். இப்ப புள்ளகள், அப்படிப்பட்ட சில அழகு தொகுதிகளோட பேர் என்ன, அதுல பயன்படுத்தின அடிப்படை பௌதீக கணியங்கள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அலகுகளை இவங்க குறிச்சு வச்சிருந்தாங்கன்ற ஒரு பேசிக் நாலேஜ் நாங்க எடுத்துக்கொள்ள போறோம். சரியா புள்ளகள்? ஒரு சார்ட் ஒன்று அடிக்க போறோம். ஒரு சார்ட் ஒன்று அடிக்க போறோம். 5 column வரப்போகுது. நான் சார்ட் அடிச்சதுக்கு போறோம் அடிங்க, இல்லாட்டி இடம் போதாகவும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. நான் சார்ட் அடிச்சதுக்கு போறோம் அடிங்க. முதலாவது column வந்து அலகு தொகுதிகள். அலகு தொகுதியின் பெயர். அலகு தொகுதியின் பெயர். சரியா? இரண்டாவது column வரும் அடிப்படை பௌதீக கணியம். அடிப்படை பௌதீக கணியம். நான் எழுதுற எழுத்து விளங்காடி சொல்லுங்களேன். அடிப்படை பௌதீக கணியம் சொல்லி சொல்லிதான் எழுதுறேன். இந்த அடிப்படை பௌதீக கணியத்துள்ளுக்கு எல்லா நாடுகளும் மாறி, பொதுவா எல்லா காலகட்டத்திலையும் மாறி, திணிவையும் நீளத்தையும் நேரத்தையும் இனம் கண்டு வச்சு கொண்டிருந்தாங்க. எப்படி இனம் கண்டு வச்சு கொண்டிருந்தாங்க? திணிவுன்றது அடிப்படை பௌதீக கணியம் தான், அதை வேற ஏதாலும் எடுக்கலா. நீளம்ன்றதும் அடிப்படை பௌதீக கணியம் தான், அதை வேறொரு கணியத்திலேருந்து எங்களுக்கு எடுக்கலா. நேரன்றதும் அடிப்படை பௌதீக கணியம் தான், அதையும் எங்களுக்கு வேறொன்றிலேருந்து எடுக்கலான்றத எல்லா அழகு தொகுதிகளும் பொதுவான எல்லா காலகட்டங்களிலும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க 3 பேரும் வர போறாங்க. சரியா? திணிவு, அதே மாதிரி நீளம், அதே மாதிரி நேரம். இதுக்கு மேலதிகமா சில அலகு தொகுதிகள் மட்டும் மின்னோட்டத்தை அடிப்படை பௌதீக கணியமாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மின்னோட்டன்ற அந்த வித்தியாசமான பௌதீக கணியத்தையும் அடிப்படை பௌதீக கணியமாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சரியா? ரைட். இப்படி எனக்கு 4 column வரப்போகுது. 4 column வரப்போகுது. இதுல ஒன்றை ஃபில் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள. ரைட். அப்ப முதலாவது அலகு தொகுதி பெயர் எங்களுக்கு தெரிஞ்ச அலகு தொகுதி ஒன்று தான், பிரித்தானிய அலகு முறை. எங்கட நாடு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே கிட்ட பிரித்தானிய அலகு முறை இங்க பயன்பாட்டுல இந்தி. அப்படி வந்த சில பேர்கள் இப்போ உங்களுக்கு நான் போட கிட்ட விளங்கும், இவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால தான் வந்தது என்று சொல்லி. சரியா? பிரித்தானிய அலகு முறை. பிரித்தானிய அலகு முறை. சரியா? பிரித்தானிய அலகு முறை. ஓகே அபுல்லா? ரைட். இந்த பிரித்தானிய அலகு முறையில திணிவை வந்து
அவங்க என்ன அழகு கொண்டு என்ன அழகு பேர் கொண்டு அழைச்சிக்கிறாங்கடா. இப்ப நாங்க என்ன பேர் கொண்டு அழைக்கிறோம் திணிவ? கிராம்ல சொல்லுவோம், இல்லாட்டி கிலோகிராம்ல சொல்லுவோம். ஏன்னா அவங்க திணிவ என்ன பேரை கொண்டு அழைச்சிக்கிறாங்கடா? ராத்தல். அதான் ராத்தல். இராத்தல். இராத்தல். சரி, இது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வந்து பவுண்ட் சொல்லுவோம். பவுண்ட் அதெல்லாம் நான் தரல, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தேவையில்லை எங்களுக்கு. இது இங்கிலீஷ்ல வரும், பிரிட்டிஷ் சிஸ்டம் வரும். ராத்தலுக்கு பவுண்ட் சொல்லிக்கிறாங்க. அது குறிக்கிற குறியீடு இப்ப நாங்க கிலோகிராம் தமிழால் எழுதித்தான் அதை நாங்க சொல்லுவோம். ஏன்னா அதை குறிக்கிற குறியீடு சிம்பிள் கே சிம்பிள் ஜி. அது மாதிரி இராத்தலை வந்து எல்பின்ற அழகை கொண்டு குறிச்சிக்கிறாங்க. சிம்பிளில் சிம்பிள் பி, எல்பின்ற அழகை கொண்டு. நீளத்தை அவங்க அளந்த அழகுத்தான் புள்ளகள் அடி. அடி. அடின்றது வந்து அவங்க நீளத்தை அளந்த அலகு, அதாவது ஃபுட். ஃபுட். ஓகே. அத குறிக்கிற குறியீடு ஃபீட். எஃப்டி. ஃபீட். ஓகே. நேரத்தை வந்து அவங்க செகண்ட் தான் பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அது செகண்டா தான் நீக்கி இங்கிலீஷ்ல செகண்ட் சொல்லுவோம். அதற்குரிய குறியீடு இன்றைக்கு வரைக்கும் செகண்டா தான் நீக்கி. சிம்பிள் எஸ். மின்னோட்டத்தை வந்து பிரித்தானிய அலகு முறை வந்து ஒரு அடிப்படை பௌதிக கணியமாகவே கன்சிடர் பண்ணி இல்ல. ஓகே தானே? கன்சிடர் பண்ணி இல்ல. அது ஒரு அடிப்படை பௌதிக கணியம்னு அவங்க எடுத்தில்ல. ஓகே தானே? இது ஒரு அலகு தொகுதி. இந்த பெயர் அவங்க பயன்படுத்தின அடிப்படை பௌதிக கணியங்கள் 3, அதற்குரிய அலகுகளை குறிச்சிக்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு இன்னும் 3 அலகு தொகுதியில பேர் வரும். அது கீழே அவங்களோட பயன்படுத்தின அலகுகள், அதற்குரிய குறியீடு வரப்போகுது. அட்டவணை அடிச்சுக்கோங்க குயிக்கா. குயிக்கா அட்டவணை அடிச்சுக்கோங்க.
ஓகே, இப்ப அடுத்தடுத்த அலகு தொகுதிகளோட பேரே அதுக்கு வர அடிப்படை பௌதிக கணியத்துக்கு வர ஒவ்வொரு பௌதிக கணியத்துக்கும் வர அலகுட பேர் அடக்குறியீடுகளை பார்க்க போறேன். ரெண்டாவது பிரான்ஸ் அலகுமுறை. பிரான்ஸ் அலகுமுறை பிரெஞ்சு சிஸ்டம் சொல்லுவோம். பிரெஞ்சு சிஸ்டம் மாதிரி பிரெஞ்சு சிஸ்டம் சொல்றாரு. பிரான்ஸ் அலகுமுறை. சரியா? இந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்துக்கு ஒரு பேர் உண்டு, இவ்வளவு பிரகட்ல போட்டுருக்கோம். பிரிட்டிஷ் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, எஃபிஎஸ். எஃபிஎஸ் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேருக்கு எஃபிஎஸ். அது என்ன எஃபிஎஸ் சொன்னா அடி நீளத்தை வந்து ஃபீட்ல அளக்கணும். சரியா? இந்த ராத்தல் வந்து எல்பின்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்டா, ராத்தலுக்கு பவுண்ட் பவுண்ட் பவுண்ட்ல இருக்கும். நேரத்தை செகண்ட் இருக்கும். பிரிட்டானிய அணுகுமுறைக்கு இன்னொரு பேர் தான் எஃபிஎஸ் திட்டம். சரியா? அதே மாதிரி பிரெஞ்சு அணுகுமுறைக்கு இன்னொரு பேர் வந்து சிஜிஎஸ். சிஜிஎஸ் அணுகுமுறை. சரியா? சிஜிஎஸ் அணுகுமுறை. சிஜிஎஸ் அணுகுமுறைக்குள்ள சிஜிஎஸ் இத பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சீண்டா சென்ட்ரி, ஜீடா கிராண்ட், எஸ்டா செகண்ட். அப்ப அங்கே எங்களுக்கு 3 பௌதிக கணியங்கள் தான் அடிப்படையாக கருதப்பட்டீங்க. சரிதானே? அப்ப திணிவை எப்படி அளந்திக்கிறோம்? அது குறியீடு வந்து சிம்பிள் ஜி. பேசுறது கிளியர் இல்லைன்னு சொல்றீங்கன்னா நீங்க ஸ்டக் ஆகுதுன்னு எங்கேயாலும் மழை பெய்தோ தெரியும். ஓகேவாகும். ரெண்டாவது பிரெஞ்சு சிஸ்டம். சிஜிஎஸ் சொல்லுவோம். அதுல திணிவை வந்து கிராம்ல அளப்போம். நீளத்தை வந்து நாங்க சென்டிமீட்டர்ல அளப்போம். சென்டிமீட்டர்ல. சென்டிமீட்டர். அட குறியீடு சிம்பிள் சி, சிம்பிள் ஏ. அதே மாதிரி நேரத்தாண்டா எல்லாருமே செகண்ட்ல தான். நேரத்துல செகண்ட்ல தான். அதை சிம்பிள் எஸ் போட்டுக்கொள்வோம். மின்னோட்டத்தை அவங்க அடிப்படை பௌதிக கணியமா கருதி இல்லை. அதே மாதிரி இன்னொரு அளவு திட்டமைக்கு புள்ளால் அப்படியே நான் கேட்கறதோட அப்படியே எழுதிக்கோங்கள, டைம் இல்லை, பெரிய விஷயமும் இல்லை இது. அடுத்தது புள்ளால் எம்கேஎஸ் அழகுமுறைன்னு ஒன்று மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மெட்ரிக் சிஸ்டம்டோ அதை நாங்க சொல்றது எம்கேஎஸ். எம்கேஎஸ் அழகுமுறை. எம்கேஎஸ் அழகுமுறை. எம்கேஎஸ் பேருள்ளுக்கே ஈக்கி நீளத்தை வந்து மீட்டர்ல அளந்திக்கிறாங்க. நீளத்தை வந்து மீட்டர்ல. கேண்டா கிலோ, திணிய வந்து கிலோகிராம்ல அளந்திக்கிறாங்க. சிம்பிள் கே, சிம்பிள் ஜி. எஸ் சொன்னா செகண்ட். அப்ப செகண்ட வந்து செகண்ட் அளந்திக்கிறாங்க. எஸ் நேரத்தை வந்து செகண்ட் அளந்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் எஸ். அதே மாதிரி கடைசியா எம்கேஎஸ்ஏ அழகுமுறை நொண்டிக்கு எம்கேஎஸ்ஏ அழகுமுறை. எம்கேஎஸ்ஏ அழகுமுறையில எம்கேஎஸ்ஏனா மீட்டர், கிலோ, செகண்ட், எம்பியர். மின்னோட்டத்துக்கு மட்டும் புதிய அலகுண்டு வரப்போகுது. அப்ப எங்களுக்கு இதே மாதிரி தான் நான் இப்படியே போடுறேன். எங்களோட திணிவை வந்து கிலோகிராம்ல, நீளத்தை வந்து மீட்டர்ல, அதே மாதிரி நேரத்தை வந்து செகண்ட்ல, மின்னோட்டத்தை வந்து அம்பியர். அம்பியர் எழுதுங்க. அம்பியர் குறியீடு வந்து கேபிட்டல் ஏ. மற்றதெல்லாம் அதே வார சுத்தி அப்படியே போட்டீங்கன்னா எழுதி கொடுங்க. சரி, குயிக்கா இந்த அட்டவணையை பூர்ணப்படுத்திக்கோங்க புள்ளால். குயிக்கா இந்த அட்டவணையை பூர்ணப்படுத்திக்கோங்க.
தலைப்பு ஒன்று போடுங்க பிள்ளைகள். சர்வதேச அழகு தொகுதி. சர்வதேச அழகு தொகுதி. இது அளிக்கிறேன். சர்வதேச அழகு தொகுதி. சொல்லுங்க சார். இந்த ஓல்ட் கிளாஸ் வீடியோஸ் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிக்கிறீங்க. இந்த இன்ஸ்டியூட்ட சாரை கான்டாக்ட் பண்ணல மன்சா சார்னு சொல்லி டெஸ்லாட கான்டாக்ட் பண்ணி என் ஃபெஸ்ட் யூனிட் வீடியோஸ் கேட்டால் தருவாரு. சரியா, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 27 புள்ளாக வீடியோ கேட்டு படிக்க வேணும். 27 புள்ளாக வீடியோ கேட்டு படிக்க வேணும். ஃபிசிக்கலாக படிங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேறையா கிடைக்குமே. நான் 26 புள்ளாருக்கு வீடியோ கேட்டு படிக்க சொல்றதுக்கு காரணம் அவங்க மெக்கானிக்ஸ் எல்லாம் பேத்தாச்சு மிச்சம் தூரம். அப்படிக்க போக இணைய வந்து படிக்க தேவையில்ல, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கூட இப்ப. அப்ப இங்க வந்து படிக்க தேவையில்ல, அவங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபாஸ்டா முடிச்சுட்டு போயிலுமே போல. அதனாலதான் நான் அப்படி சொல்றத. ரைட், ஓகே. சர்வதேச அழகு தொகுதி. சர்வதேச அழகு தொகுதி. வெரி சாரி புள்ளிகள், கோல் கொஞ்சம் வந்து பிஸி ஆகிறேன். இந்த கொஞ்சம் கோல் கூட ரிசல்ட்ஸ் வர இந்த புள்ளிகள்ட ஒவ்வொரு புள்ளியா ரிசல்ட்ஸ் எடுத்து சொல்றேன். ரைட், சர்வதேச அழகு தொகுதி பிரகடலுக்கு போட்டுக்கோங்க. எஸ்ஐ. எஸ்ஐ அழகு. எஸ்ஐ அழகுன்னு சொல்லுவோமே, அதான் இது சர்வதேச அழகு தொகுதி. இதுக்கு பேர் எஸ்ஐன்னு சொன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல். நோட்ல தருவேன், நோட்ல தருவேன். சிஸ்டம் இன்டர்நேஷனல். ஓகே, எழுதிக்கோங்க புள்ளகள். பல்வேறு அழகு தொகுதியின் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக, பல்வேறு அழகு தொகுதியின் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக, பல்வேறு அழகு தொகுதியின் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய அழகு முறையொன்று தீர்மானமாக்கப்பட்டது. இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய அழகு முறையொன்று தீர்மானமாக்கப்பட்டது. எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய அழகு முறையொன்று தீர்மானமாக்கப்பட்டது. இது சர்வதேச அழகு தொகுதி. இது சர்வதேச அழகு தொகுதி. இது சர்வதேச அழகு தொகுதி. பிரக்கெட்டுள்ளுக்கு எஸ் சைன் போட்டுக்கோங்க, டேஷ் ஒன்று போட்டு எழுதிக்கோங்க. சிஸ்டம் இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம். சிஸ்டம் இன்டர்நேஷனல் சொல்லுவோம். சர்வதேச அழகு தொகுதி பிரக்கெட்டை மூடிட்டு எனப்படுகின்றது. சர்வதேச அழகு தொகுதி எனப்படுகின்றது. சரியா புள்ளல்? ஓகே தானே? எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு தொகுதி ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னாண்டா, நிறைய நிறைய அழகு தொகுதிகள்ட
வித்தியாசமான பருமன்கள் காரணமா இடர்பாடு வந்துடப்படான்றதுக்காக. ஒரு எக்ஸாம்பிளா, பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நீளத்தை வந்து பவுண்ட்ல அளந்து ஈப்பாருனா, பவுண்ட்ல எல்பில ராத்தல்ல. இப்போ ஒரு ராத்தல் அளக்க போல 5 ராத்தலுக்குரிய சாரி நீளத்தை நான் சொல்றேன் நான். திணிவை சரியா, திணிவை ராத்தல் அளக்க போல வார பெருமானம் 5 ராத்தல்டா. இப்ப வேறொரு ஆள் வந்து எம்கேஎஸ் அழகுமுறையை பயன்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கேஎஸ்ஏ அழகுமுறையை சாரி எம்கேஎஸ் அழகுமுறையை பயன்படுத்துறாரு, மெட்ரிக் சிஸ்டத்தை பயன்படுத்துறாருன்னு சொன்னா அவர் வந்து கிலோகிராம்ல அளப்பாரு. அப்ப இவரு எத்தனை அவங்களோட திணி என்னான்னு கேட்க போல 5ன்னு சொன்னா சில நேரத்துக்கு அவர் ராத்தல்ல சொல்லிப்பாரு, இவர் கிலோகிராம்ல அத நினைச்சு கொண்டிருப்பாரு. இப்படி பயன்படுத்த கிட்ட வார இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்காகத்தான் எல்லா நாடுகளும் ஒரு முடிவாக நாங்க இந்த அலகுகளை அடிப்படை அலகுகளாக பயன்படுத்துவோம், அடிப்படை பௌதீக கணியங்களாக பயன்படுத்துவோம், அதற்குரிய பௌதீக கணியங்களுக்குரிய அலகுகளாக இதை பயன்படுத்த போறோம்னு எடுக்கப்பட்ட முடிவுதான் சிஸ்டம் இன்டர்நேஷனல் எஸ்ஐ யூனிட். ஓகே தானே புள்ள? ஹலோ, கீழே எழுதிக்கோங்க. குறித்த இவ்வலகு தொகுதியில் குறித்த இவ்வலகு தொகுதியில் குறித்த இவ்வலகு தொகுதியில் 7 அடிப்படை கணியங்களும் 7 அடிப்படை கணியங்களும் 2 மிகை நிரப்பு கணியங்களும் காணப்படுகின்றது. 7 அடிப்படை கணியங்களும் 2 மிகை நிரப்பு கணியங்களும் காணப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த அலகு தொகுதியில புள்ளகலைங்களுக்கு 7 அடிப்படை கணியங்கள் அடிப்படை கணியங்களாக 7 பேரை வகை குறிச்சு வச்சுக்கிறாங்க இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து. அதே மாதிரி 2 மிகை நிரப்பு கணியங்கள், மிகை நிரப்பு கணியம் என்னன்னு பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க சார். ரைட், 7 அடிப்படை கணியங்களும் 2 மிகை நிரப்பு கணியங்களும் காணப்படுகின்றது. ஓகே தானே புள்ள? அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்ததுல மேக்சிமம் அடிப்படை கணியங்களாக இனங்காணப்பட்டிருந்தது 3 அல்லது 4 தான். ஆனா இந்த எஸ்ஐ வந்து 7 அடிப்படை பௌதிக கணியங்களே 2 மிகை நிரப்பு கணியங்களையும் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஓகே தானே? இந்த 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் என்ன, மிகை நிரப்பு கணியங்கள் 2 மிகை நிரப்பு கணியங்கள் என்னன்றே நாங்க பார்க்க போறோம். சரியா? ஒரு அட்டவணை ஒன்று அடிச்சுக்கொள்வோம். புள்ளல் என்னையோட சேர்ந்து அடிச்சுக்கோங்க இந்த அட்டவணையை. முதலாவது குளம் வந்து பௌதீக கணியம். பௌதீக கணியம். இரண்டாவது அந்த பௌதீக கணியத்துக்குரிய அலகு. மூணாவது அந்த அலகுக்கு குறிக்கிற குறியீடு. அலகுன்ற கூட அந்த அலகிட பேர் வரும். இது வந்து அலகுக்கு குறிக்கிற குறியீடு, அலகின் குறியீடு. இது அலகுக்கு வர பெயர். ஓகே, சரி. அப்ப பௌதீக கணியங்கள்ல எங்களுக்கு 7 அடிப்படை பௌதீக கணியம் வரப்போகுது. அந்த 7 டெஸ்ட் குறிப்போம். முதலாவது திணிவு. திணிவுக்குரிய அலகு என்னன்னு நினைக்கிறீங்க? யார் சரி சொல்லுங்க பாப்போம். திணிவுக்குரிய அலகு என்னன்னு நினைக்கிறீங்க? கிலோகிராம். ரைட், குட். திணிவுக்குரிய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம். அப்ப அந்த அலகுன்ற இடத்துல நாங்க கிலோகிராம் எழுதி கொள்வோமே. கிலோகிராம் எழுதி கொள்வோம். அதாவது இந்த எஸ்ஐ அலகு திட்டம் வந்தது எம்கேஎஸ்ஏ அலகு திட்டத்தை மோடிஃபை பண்ணிட்டார். எம்கேஎஸ்ஏ அலகு திட்டம் தானே, அதை மோடிஃபை பண்ணி வந்ததுதான் இந்த எஸ்ஐ. அப்ப அதுல ஈக்கிறதுக்கு மேலதிகமாக சில கணியங்கள் வரும். ஆல் அவுட். ரைட். அப்ப அலகுக்கு நாங்க வந்து கிலோகிராம்ல தான் திணி வளர்க்க போறோம். கிலோகிராம். அலகுற குறியீடு வந்து சிம்பிள் கே சிம்பிள் ஜி. சிம்பிள் கே சிம்பிள் ஜி. ஓகே தானே புள்ள?
ரைட். அதே மாதிரி ரெண்டாவது நீளம். நீளத்தை குறிக்கிற அலகு என்ன நினைக்கிறீங்க? நீளத்தை குறிக்கிறது சொல்லுங்க மீட்டர். பாப்போம் quick-ஆ. மீட்டர். மீட்டர். சரி, அந்த எம்கேஎஸ்சி அலகு தொகுதியை அப்படியே காப்பி பண்ணி வருமா? இது எம்கேஎஸ்சி அலகு தொகுதியை காப்பி பண்ணி வரும். அப்ப இது மீட்டர். அப்ப குறிக்கிற குறியீடு சிம்பிள் என்று வரும். ரைட். மூணாவது என்ன நினைக்கிறீங்க? மூணாவது என்ன வரையலும்? நேரம். ரைட். மூணாவது நேரம். அங்கேயே மாய்த்தான். மூணாவது நேரம். நேரத்தை குறிக்கிற அலகு அங்கேயே மாய்த்தான். செகண்ட். குறியீடு சிம்பிள் எஸ். நாலாவது என்ன வரும்? அப்ப அங்க பார்த்தே மாய்த்தான். சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. மின்னோட்டம். மின்னோட்டம். ரைட். மின்னோட்டமே தான். ஒரு நிமிஷம் சரிங்க வரேன். இந்த உங்களோட அந்த ரெண்டாவது கிளாஸ் சரியான பிஸி ஆயிட்டு. ரைட். ஓகே. அடுத்து மின்னோட்டம். நாலாவது மின்னோட்டம். அதை குறிக்கிற அலகு அம்பியர். ஆம்பியர்னு சொல்லுவோம், தமிழ்ல ஆம்பியர்னு தான் வரும். ஆம்பியர். அலகின் குறியீடு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏ. கிலோகிராம் சிம்பிள் கே சிம்பிள் ஜி, மீட்டர் சிம்பிள் எம், செகண்டும் சிம்பிள் எஸ், ஆம்பியர் மட்டும் கேபிட்டலே வந்திருக்க. சரிதானே? அதே மாதிரி புள்ளகள் அடுத்தது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? வெப்பநிலை. இதனால தான் நான் பார்த்தது. இதுக்கு அடுத்ததா வெப்பநிலை வரும். அஞ்சாவது வெப்பநிலை. வெப்பநிலை கூட ஒரு அடிப்படை பௌதிக கணியம் தான். வெப்பநிலையை வேற எதுலையும் எங்களுக்கு எடுக்கலாம். வெப்பநிலை ஒரு அடிப்படை பௌதிக கணியம். ஓகே. அவரோட அலகு புள்ளகள் என்னத்துல வரும்னு நினைக்கிறீங்க? அலகு கெல்வின். குட் குட். சரியா. நிறைய அலகிக்கு நான் கெல்வினிக்கு, ஃபெர்னைட்டிக்கு, பாகை செல்சியஸுக்கு நிறைய இருந்தாலும் பாகை ஃபெர்னைட், பாகை செல்சியஸ், கெல்வின், இதுல நாங்க எஸ்ஐ அளவு திட்டம் கெல்வினைத்தான் எஸ்ஐல அழகாக எடுத்துக்கொண்டீக்கி. சரி. கெல்வின். கெல்வின். ரைட். ஓகே. அதுட குறியீடு என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம் புள்ளல் போய்க்கா. கே. என்ன கே? கேபிட்டல் கேயா சிம்பிள் கேயா? கேபிட்டல். கேபிட்டல் கே. கேபிட்டல் கே. ரைட். ஆறாவது உங்களுக்கு தெரியாமைக்கும் ஒளிர் செறிவு ஒன்று உண்டீக்கி. ஒளிர் செறிவு. ஒளிர் செறிவு அல்லது ஒளிர்வு செறிவுண்டுவாங்க. என்னது? ஒளிர் செறிவு அல்லது ஒளிர்வு செறிவுண்டுவாங்க. ஒளிச்செறிவல்ல. ஒளிச்செறிவல்ல. சரியா? அதை வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க புள்ள. அந்த சில விஷயங்கள் வரும், நோட் பண்ற டைம் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேனே. அதுல இது ஒளிர் செறிவு. ரைட்டா? ஒளிர் செறிவு அல்லது ஒளிர்வு செறிவு வேண்டாம். அல்லது நான் பென்சில நீங்க நோட் பண்ண வேண்டியது எழுதுறேன் நான். இது பென்சில வர வேண்டியது ஒளிர்வு செறிவு. ஒளிர் செறிவு அல்லது ஒளிர்வு செறிவு. ஒளிச்செறிவு அல்ல. ஒளிச்செறிவு அல்ல. ஒளிச்செறிவுன்னு வந்தா பிழைய. ஒளிச்செறிவுன்னு வந்தா பிழை. சரி. ஒளிர் செறிவு அல்லது ஒளிர்வு செறிவு. அதாவது இது நாங்க என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இது என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னா, இந்த இப்ப எங்களோட கண்ணால நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வெளிச்சத்துக்கு என் கண் எவ்வளவு துலங்களை காட்டுதுன்ற அந்த அளவீட அளக்கிற கணியம் தான் இந்த ஒளிர்வு செறிவு அல்லது ஒளிர் செறிவு. ஓகே தானே? ஒளிச்செறிவு அல்ல. ஒளிச்செறிவு வேறு. ரைட். ஓகே. இது அளக்கிற குறியீடு புள்ளகள் கண்டெலா. கண்டெலால் அளப்போம் நாங்க. இது தமிழ்ல கண்டெலான்னு தான் எழுதுறது. கண்டெலானது எழுதுறது. இது சிம்பிள் சி, சிம்பிள் டி. சிம்பிள் சி, சிம்பிள் டி. ஓகே தானே? அதே மாதிரி கடைசியா என்னோட அடிப்படை உள்ளுக்கு வாரது பதார்த்தத்தின் அளவு.
பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு ஓ லெவல்ல கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. மூல். பதார்த்தத்தின் அளவு மூல். அதை குறிக்கிற குறியீடு சிம்பிள் எண், சிம்பிளோ சிம்பிள். இங்க கேபிட்டல்ல வந்தால்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான், உங்க ஆம்பியரும் அடுத்தது கெல்வினும். அவங்க ரெண்டு பேரும் கேபிட்டல்ல வந்ததுக்கு காரணம் என்னண்டா, இது ரெண்டு பேருமே விஞ்ஞானி மாறுற பேர். ஆம்பியரும் ஒரு விஞ்ஞானி, கெல்வினும் ஒரு விஞ்ஞானி. அதனாலதான் அது கேபிட்டல்ல வந்துச்சு. மத்தது எல்லாமே சிம்பிள்ல தானே, மத்தது எல்லாம் சிம்பிள்ல தான். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது போல மிகை நிரப்பு கணியங்கள். மிகை நிரப்பு கணியங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. 7 அடிப்படை பௌதிக கணியம் மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறாங்க மிகை நிரப்பு கணியம். மிகை நிரப்பு கணியம்னு நாங்க அவங்க ரெண்டு பேரையுமே ஒதுக்கி வச்சுக்கிறோம்டா, இன்னமும் விஞ்ஞானி மார்க்கடையில கருத்து முரண்பாடிக்கு இந்த ரெண்டு கணியமும் அடிப்படை கணியத்துள்ளுக்கு வருமா, அல்லது அடிப்படை கணியங்களை வச்செடுக்கிற வழிவந்த கணியத்துள்ளுக்கு வருமான்னு சொல்லி, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டுக்கும் இல்லாம அந்த ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடுவுல கொண்டு வந்து வச்சுக்கிறோம் மிகை நிரப்பு கணியங்கள்னு சொல்லி. சரியா? அவ மிகை நிரப்பு கணியங்களும் அவற்றின் அலகுகள் உண்டு. இது கீழே அப்படியே எழுதி 8ஆவதாகவும் 9ஆகவும் அல்லது 1ஆவதாகவும் 2ஆவதாகவும் போட்டுக்கொள்ள போறோமே. இது அழிக்கிறேன், இது அழிக்கிறேன். இது கீழே அப்படியே வரும். இது கீழே அப்படியே நான் சொல்றது எழுதிக்கோங்க. மிகை நிரப்பு கணியங்களும் அவற்றின் அலகுகள் உண்டு. மிகை நிரப்பு கணியங்களும் மிகை நிரப்பு கணியங்களும் அவற்றின் அலகுகளும், அவற்றின் அலகுகளும். சரியா? மிகை நிரப்பு கணியத்துல முதலாவது வாரது தலக்கோணம். அந்த சாட்டை கீழே தான் அப்படியே வருது. மிகை நிரப்பு கணியங்களும் அவற்றின் அலகுகளும் அந்த சாட்டை கீழே அப்படியே தான் வருது. தலக்கோணம். சரி. ரெண்டாவது திண்மக்கோணம். இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தலக்கோணம், திண்மக்கோணம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தலக்கோணம்னா என்னன்னு சொன்னா கேட்டுக்கோங்க. தலக்கோணம்டா, நாங்க பாகையில் அளந்தளந்தீந்தோம் தானே ஒரு ஆள். பாகையில நல்ல நேரம் கோணம் பத்தி நீங்க உளவுலயே படிச்சு கொண்டது, இல்லாட்டி ஏழவுல நான் இப்படி விளங்கப்படுத்துற கோணத்தைனா. சரி, ஒரு கோடு உண்டு, இன்னொரு கோடு ஒன்று வரைஞ்சு இந்த இடையில வருது தானே, இந்த இடையில ஒரு ஆள் வாராரு தானே, அவர்தானே கோணம். சரியா? அப்ப இந்த கோணத்தை நீங்க பாகையில் அளந்தீப்பீங்க, அதுதான் தலக்கோணம். அதோட எஸ்ஐ அலகு என்னாண்டா ஆர்ஐஎன். அவட பேர் ஆர்ஐஎன், இங்கிலீஷ்ல ரேடியன் சொல்லுவோம். ஆர்ஐஎன் அலகுட குறியீடு வந்து ஆர்ஏடி. சிம்பிள் ஆர், சிம்பிள் ஏ, சிம்பிள் டி. அதே மாதிரி திண்மக்கோணம்னு உண்டு. திண்மக்கோணம்டா என்னாண்டா, திண்மக்கோணம்டா என்னாண்டான்னு மட்டும்தான் உங்களோட சிலபஸ்க்கு, அதுக்காக உங்களுக்கு இல்ல. ஒரு கொனேட்டோ ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்தா, ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்தா, ஒரு கூம்பு ஒன்று எடுத்தா, நடுவுல இப்படி திண்மத்துல ஒரு கோணம் வருதே, இது உங்களுக்கு தளத்துல வந்த கோணம். திண்மத்துல கோணம் ஒன்று வருதே, அதுக்கு பேர் தான் திண்ம கோணம். சரியா? இந்த திண்ம கோணத்தை அளக்குற அலகு வந்து, அலகுட பேர் வந்து திண்ணாரையன். திண்ம வாரையன் போட்டுக்கோங்க. திண்ம ஆரையன்.
ரைட். அதுட குறியீடு புள்ளிகள் சிம்பிளஸ், சிம்பிளார், ஸ்டெரேடியன் சொல்லுவோம். சிம்பிளஸ், சிம்பிளார், ஸ்டெரேடியன், சிம்பிளஸ், சிம்பிளார். இங்கிலீஷ்ல ஸ்டெரேடியன் சொல்லுவோம். இதுக்கு பேர் ரேடியன், இதுக்கு பேர் ஸ்டெரேடியன். சிம்பிளஸ், சிம்பிளார். ஓகே தானே புள்ளார்? அப்ப இதுதான் உங்களோட அடிப்படை பௌதீக கணியங்கள் எங்களோட சர்வதேச அலகு தொகுதியில வர சர்வதேச அலகு தொகுதியில வர அடிப்படை பௌதீக கணியங்கள். அதுக்கு மேலதிகமா மிகை நிரப்பு கணியங்கள் 2. இவ்வளவுத்தே எங்களோட சர்வதேச அலகு தொகுதி வகைப்படுத்தி வச்சு. இதைத்தான் இதுக்கு பிறகு நாங்க எஸ்ஐ அலகு என்று சொல்லுவோம். அப்ப எஸ்ஐ அலகுகளை திருப்பி ஒருத்தர நீட்டிக் கொள்வோமா? உள்ள சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ஐ அலகுகள் எத்தனைக்கு? அடிப்படை பௌதிக கணியங்கள் எத்தனைக்கு சர்வதேச அலகு தொகுதிப்படி? 7க்கு. அலகுகளை சொல்லுங்க பார்ப்போம் குயிக்கா. இனிப்பு, நீளம், நேரம், அலகு அலகு கிலோகிராம், மீட்டர், செகண்ட், அம்பியர், கெல்வின், மூல், கண்டெல்லா. கண்டெலா, மூல். ரைட். ஓகே. அங்கல மிகை நிரப்பு கணியத்துல ஆரையன், திண்மம். ஆரையன், திண்மாரையன், அடுப்பேர். குறியீடு ஆர்ஏடி, சிம்பிள் எஸ்ஆர். அதாவது ரேடியன் ஸ்டெரேடியன் சொல்லுவோம். ரேடியன் ஸ்டெரேடியன். இதை வாசிக்கிற ரேடியன் சொல்லி, இதை வாசிக்கிற ஸ்டெரேடியன் சொல்லி. ஓகே தானே? ரைட். இப்படி 9 அலகு பத்தி படிச்சுக்கிறோம். அதுல 7 வந்து அடிப்படை. சரிதானே புள்ளால்? ரைட். ஓகே. இப்ப புள்ளகள் நாங்க பார்க்க போறோம் வந்து ஆரையன்டா யார் என்ற டெபினிஷனை பார்க்க போறோம். மத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியுமேனா. நீளம்டா என்னான்னு தெரியும். மீட்டர்ன்ற அந்த பெருமானம் என்னான்னு எங்களுக்கு தெரியும். கிலோகிராம்டா என்னான்னு தெரியும். வெப்பநிலை அளக்கிற கெல்வின்டாலும் என்னான்னு கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு. மின்னோட்டத்தை அளக்கிற எம்பியர் இருந்தாலும் என்னான்னு தெரியும். பின்னுக்கும் படிப்போம். அதே மாதிரி கெண்டலாண்டா எங்கட சிலபஸ்லேயே வராது. ரைட். அது கங்கல வந்து மூல்டா என்னான்னு தெரியும். ஆனா இந்த ஆரையன்டா என்னான்னு தெரியும். பாகைண்டா தெரியும் எனக்கு. ஆரையன்டா என்னான்னு தெரியா. ஆரையன்டா யாரு, திண்ம ஆரையன்டா யாருன்ற டெபினிஷனை பார்க்க போறோம். தலைப்பொண்டு போடுங்க. குட்டி தலைப்பொண்டு இது கீழே. ஆரையன் கோணம். ஆரையன் கோணம். ஆரையன் கோணம்னு தலைப்பொண்டு போடுங்க. ஆரையன் கோணம். ஆரையன் கோணம். அப்படி தலைப்புண்டு இப்படி ஆரையன் கோணம் போட்டு அப்படி தொடர்ந்து எழுதினாலும் சரி. ஆரையன் கோணம். ஆரையனுக்குரிய டெபினிஷன் என்னான்னு சொன்னா எழுதிக்கோங்க, விளங்கப்படுத்துறேன். ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான பரிதியின் நீளம். ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான பரிதியின் நீளம். ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான பரிதியின் நீளம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம். ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான பரிதியின் நீளம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரையன். ஒரு ஆரையன். ஒரு ஆரையன் பிராக்கெட்டுள்ளுக்கு 1 ரேடியன். ஒரு ஆரையன் பிராக்கெட்டுள்ளுக்கு 1 ரேடியன் எனப்படும். மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரையன் பிராக்கெட்டுள்ளுக்கு 1 ரேடியன் எனப்படும். சரியா? ஓகே. இது வந்து டெபினிஷன். இது ஆரையன்ற அந்த கோணத்துல டெபினிஷன். சரியா உள்ள டெபினிஷன். அதாவது கேட்டுக்கோங்க. இப்ப உங்கள்ட்ட யாரு சரி ஒரு பாகைண்டா என்னான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பாகைன்னு டெபினிஷன் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பாகைன்னா என்ன டெபினிஷன் சொல்லுவீங்க? யார் சார் ஒரு ஆள் சொல்லுங்க மேலுண்டா. ஓலோவில் படிச்சதுதான் நீங்க. ஓலோவில் ஒரு பாகைன்னு என்னன்னு படிச்சிக்க மாட்டீங்க. சும்மா கேட்குறேன், சொல்லுங்க. ஒரு பாகைண்டா என்னான்னு யார் சார் டெபினிஷன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? கோணத்தை அளக்கும் அளவு. ரைட். டெபினிஷன் ஒரு பாகைண்டா என்னான்னு கேட்டா 1 சென்டிமீட்டர்னு இப்படி ஒரு அளவு எடுத்து காட்டிலுமே தான் 1 சென்டிமீட்டர் அப்படி சொல்லு. ஒரு பாகைண்டா என்ன சொல்லுங்க எனக்கு? ஒரு பாகைக்கு நீங்க சொல்ற டெபினிஷன் என்னன்னு சொன்னா ஒரு புள்ளியை சுற்றியுள்ள இந்த புள்ளியை சுத்தி வார இந்த தலக்கோணத்தை
360 பிரிச்சா 360 பிரிச்சா இப்ப நான் எத்தனையா பிரிச்சு வச்சுக்கிறேன்? 8 பிரிச்சு வச்சுக்கிறேன். இது மாதிரி 360 பிரிச்சா இன்னும் கொஞ்சம் பிரிச்சுன்னு சொன்னா இப்படி வரும், 16 வரும். இப்படி பிரிச்சு 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 360 பிரிச்சு வார இந்த கோணம் தான் ஒரு பாகைன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி புள்ளகள் நாங்க எங்கட ஆரையனுக்குரிய டெபினிஷன் எப்படி சொல்றோம்னு சொன்னா, சரியா கேட்டுக்கோங்க. ஆரையனுக்குரிய டெபினிஷன் எப்படி சொல்றோம்னு சொன்னா, ஒரு ஆரையுடைய ஒரு வட்டம் ஒன்று எடுக்கிறோம். ஒரு ஆரையுடைய ஒரு வட்டம் ஒன்று எடுக்கிறோம். சரியா? ஒரு ஆரையுடைய வட்டம். இந்த வட்டத்துல ஆரை வந்து ஆர். அப்ப ஆரையுடைய வட்டம் ஒன்று எடுக்கிறோம். அட மையம் ஓ. ஆரையுடைய வட்டம் ஒன்று எடுத்து அந்த வட்டத்துல இந்த ஆரைக்கு சமனான நீளமுடைய பருதி ஒன்று எடுக்கிறோம். அதாவது இதே ஆரைக்கு நீளமான இதே ஆரையில அளவுக்கு நீளமான ஒரு பருதி ஒன்று எடுக்கிறோம். அப்ப இன்னைக்கு பருதி வந்து எங்களுக்கு ஆறாக வரப்போகுது. இந்த பருதிர நீளம் ஆர். ஓகேயா? ஆரையும் ஆறுத்தான், பருதிர நீளமும் ஆறுத்தான். சரியா? இந்த பருதி மையத்தோட எதிரமைக்க போற கோணம். இந்த பருதி இப்படி மையத்தோட ஒரு கோணம் ஒன்று எதிரமைக்குது. இந்த மையத்தோட இந்த பருதி இப்படி ஒரு கோணம் ஒன்று எதிரமைக்குது. இந்த கோணம் தான் புலகள் ஒரு ரேடியன். இந்த கோணம் தான் ஒரு ரேடியன். விளையா சொன்னது? இப்படி வார இந்த கோணம் தான் ஒரு ரேடியன். ஓகே தானே? இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க புள்ளல் குயிக்கா. இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. ஓகே, let's start. What's this? Person has error due to a component. அது என்ன புள்ள அப்படின்னா ஏஐ கம்பெனி என்ன அமௌண்ட் கேட்டுக்கொண்டே. சரி, ஓகே. அப்ப உனக்கு விளங்கிக்கும் ஒரு ஆரை என்றா என்னான்னு சொல்லி இதான டெபினிஷன். இதான டெபினிஷன். இப்ப புள்ளகள் எங்கட அந்த ஆரையனுக்கும் பாகைக்கும் இடையிலான தொடர்பு நாம பார்ப்போமா? ஆரையனுக்கும் பாகைக்கும் இடையிலான தொடர்பு என்னான்னு பார்ப்போமே. தொடர்பு பார்த்தா உங்களுக்கு ஆரையன் கோணங்களை பாகைக்கும், பாகை கோணங்களை ஆரையனுக்கும் மாத்தலாம். சரிதானே? ரைட். இப்ப நான் வந்து ஒரு வட்டம் உண்ட கருதினேன்டா. ஒரு வட்டம் உண்ட கருதின் என்று சொன்னா சரியா? இப்படி ஒரு வட்டம் ஒன்று எடுக்கிறேன் பாத்துக்கோங்க. இப்படி ஒரு வட்டம் ஒன்று எடுக்கிறேன். இந்த வட்டத்துல ஒரு டீட்டா கோணத்தை கருதுறேன். இந்த டீட்டா ரேடியன, இது வந்து டீட்டா ரேடியன். சரி, டீட்டா ரேடியனை கருதுறேன். அப்ப இந்த டீட்டா ரேடியன்றது வந்து ஏதோ ஒரு நீளமுடைய
பரிதிக்கு வரப்போகுது. ஒத்துக்கோறீங்களா? ஏதோ ஒரு நீளமுடைய பரிதிக்கு வரப்போகுது. சரியா? வெயிட். இப்படி வார்த்தை விட முதல படத்துல இருந்தே விளங்கப்படுத்துறேன். லேஸ் ஆயிக்கும் உங்களுக்கு. படமே தேவையில்ல, சும்மா விளங்கப்படுத்துவோம். இது முன்னுக்கு படத்தை நான் வரைகிறேன். ஆர்ஆர் இது என்னது வந்து 1 ரேடியன். ஓகே தானே? இதுவும் ஆறாக காணப்பட்ட இது ஒரு ரேடியன். சரி, நான் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தே வாரேன். 2πr, இந்த மொத்த 2πr இந்த மொத்த வட்டத்தையும் நான் கருதினா இந்த மொத்த வட்டத்தாலே இந்த மையத்துல ஆக்கப்பட போற கோணம் தானே 360 பாகை. ஒத்துக்கோறீங்களா? இந்த மொத்த சுற்றளவு இந்த மொத்த சுற்றளவு 2πr ஆலே மையத்துல ஆக்கப்பட போற கோணம் தான் 360 பாகை. ஒத்துக்கோறீங்களா? ரைட், நான் அதை எழுதுறேன் பாருங்க. 2πr 2πr நீளத்திற்கான கோணம். 2πr நீளத்திற்கான கோணம். 2πr நீளத்திற்கான கோணம் எவ்வளவு புள்ள? 360 பாகை. 2πr நீளத்திற்கான கோணம். இப்படி மொத்த பருதியம் எடுத்தா 2πr நீளம் வரும்னா அந்த மொத்த நீளத்தையும் கவர் பண்ணணும்னா நான் 360 பாகை எடுக்கணும். அப்ப 2πr நீளத்துக்கான கோணம் வந்து 360 பாகை. ஓகேயா? சரி, ஆகவே ஆர் நீளத்திற்கான கோணத்தை பார்க்க போறோம். ஆகவே ஆர் நீளத்திற்கான கோணம். ஆர் நீளத்திற்கான கோணம். ஆர் நீளத்திற்கான கோணம்டா, ஆர் நீளத்திற்கான கோணம் எடுக்கிறதுக்கு நான் இங்க என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்? ஆர் நீளத்துக்கான கோணம் எடுக்கிறதுக்கு 2πயால பிரிச்சுக்கிறேன். என்ன அப்ப இங்கல 360 நான் 2πயால பிரிக்கணுமே. 360 பாகையின் கீழ் 2π என்று சொல்லி வருது. ஆர் நீளத்திற்கான கோணம் வந்து 360 கீழ் 2π. ஆர் நீளத்திற்கான கோணம் தானே புள்ளுகள் 1 ரேடியன். ஆர் நீளத்துக்கான கோணம் தான் 1 ரேடியன். அப்ப இந்த ஆர் நீளத்திற்கான கோணம் இருக்கிறதுக்கு எனக்கு போடியிலும் 1 ரேடியன். அப்ப 1 ரேடியன்றது எதுக்கு சமன் சொன்னா 360 பாகையின் கீழ் 2πக்கு சமன். இந்த 2π இங்க பெருக்குவோம். 2π எங்க பெருக்கினா 2π ரேடியன் வந்து 360 பாகை. அதாவது பை ரேடியன் வந்து 180 பாகை. இதுதான் டெபினிஷன். பை ரேடியன் வந்து 180 பாகை. பைன்றது வேற ஒன்றும் இல்ல, நீங்க படிச்ச 22 கீழே தான். அதாவது 3.14 ரேடியன். 3.14 ரேடியன் வந்து 180 பாகையாக மாறும். இதற்கு இப்படியே ஒரு கோணம் வருது தானே. இந்த கோணம் எவ்வளோ? 180 பாகை. அதை ரேடியன்ல சொன்னா 3.14 ரேடியன். அதான் பை ரேடியன். ஓகே தானே? அப்ப பை ரேடியன் 180 பாகை. இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு எந்த ஒரு பாகை தரப்பட்டாலும் அதை ரேடியன்ல சொல்லிலும், எந்த ஒரு ரேடியன் தரப்பட்டாலும் அது எனக்கு பாகையில சொல்லிலும் பையாகவே வச்சு கொள்வோம். பொதுவா நாங்க பெருமானத்துக்கு மாத்தி கொண்டிருக்க மாட்டோம். ஓகே தானே? ரைட், இதை குறிச்சுக்கோங்க புள்ளகள். இதாலும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. புது விஷயங்கள் தானே இதெல்லாம். இதாலும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க புள்ளகள். சரியா புள்ளகள்? எழுதிட்டா சொல்லணுமே. டைம் இல்லை எங்களுக்கு. ஒரு 5-10 நிமிஷம் தான் இக்கி. அதுல கேள்வி கொஞ்சம் தந்துட்டு நான் நிப்பாட்டணும். அதுல கேள்வி கொஞ்சம் தரைக்கிறேன். எழுதினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க குயிக்கா. நோட் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க புள்ளகள். ரைட், ஓகே. ஜிசாக்கல்லா ஹைர்.
சரி, எழுதிக்கோங்க. நோட் ஒன்று போடுங்க கீழே. நோட் ஒண்ட நோட் நோட் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள சார் இன்னொரு முறை விளங்கப்படுத்துங்க. இன்னொரு முறை விளங்கப்படுத்துங்களே சார். ஓகே, விளங்கப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இந்த நோட்டை போட்டுக்கோங்களே. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள ஒரு புள்ளியை சுற்றியுள்ள தலக்கோணம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள தலக்கோணம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள தலக்கோணம். உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொன்னா 360 பாகைனா அதை ரேடியன்ல சொல்ல போறோம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள தலக்கோணம் 2π ரேடியன். 2π ரேடியன் ஆகும். 2π ரேடியன் ஆகும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள தலக்கோணம் 2π ரேடியன் ஆகும். உண்மைதானே புள்ள? 180 பாகைத்தான் பை ரேடியன்டா. மொத்த கோணமும் 2π ரேடியன் தானே. சரி, இன்னொரு தடவை இதை விளங்கப்படுத்த சொல்லி நீங்க இன்னொரு தடவை விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இப்ப புள்ளகள் எங்களுக்கு இந்த ஆரையனுக்குரிய டெபினிஷன் தெரியும். எனக்கு கொஞ்சம் இன்றைய கொஞ்சம் டைம் வேணுமே. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் டைம் தேவைப்படுமே. கொஸ்டின் பாயிண்ட் தரைக்கும் அதோட தான் நிப்பாட்டிடும். எனக்கு இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய கோல்கள் மெசேஜ்களுக்கு ரிப்ளை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்து நேண்டா புள்ளகளும் ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு சந்தோஷத்துக்கு தான் எங்களுக்கு கால் பண்றேன் சொல்றதுக்கு, ரைட்டா? அப்ப அவங்களை இக்னோர் பண்ணலாவே அதை சுற்றி அவங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டி வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்களே கூட. ரைட், ஓகே. திருப்பி ஒரு தடவை விளங்கப்படுத்த சொல்லியிருந்தீங்க. அப்ப நாங்க இந்த ஈக்குவேஷனுக்கு எங்க இருந்து வந்தோம்டா இதான் விளங்கப்படுத்த சொல்லியிருந்தீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு நாங்க எங்க இருந்து வந்தோம்னு சொன்னா புள்ளகள் எங்களோட ஆரையனுக்குரிய டெபினிஷன். ஆரையனுக்குரிய டெபினிஷன் என்ன? ஆரை என்று சொன்னாக்குள்ள ஒரு வட்டம் உண்டு. ஆறாரையுடைய ஒரு வட்டம். ஆறாயிரம் வட்டம் ஒரு 7 சென்டிமீட்டர். நீங்க உள்ள பக்கமா 7 சென்டிமீட்டர் நினைச்சுக்கோங்களே. 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டம். அந்த வட்டத்துல பரிதிலே 7 சென்டிமீட்டர் நீளம் எடுக்கிறீங்க. அந்த 7 சென்டிமீட்டர் நீளம் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ரேடியன். ஒரு வட்டம் உண்டு. அந்த வட்டத்துல ஆரை 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஆறுனா ஆறு. இந்த ஆறுன்ற இந்த பரிதி மையத்தோட ஒரு கோணத்தை உருவாக்குமே, அந்த கோணம் தான் ஒரு ரேடியன். அதை வச்சுக்கொண்டு தான் ப்ரூவ் பண்ண போறேன். பாத்துக்கோங்க. ரைட், இந்த ஆர் நீளத்துக்குரிய பரிதி மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ரேடியன். எங்களுக்கு இப்படி மொத்தமா பார்க்க போற நீளம் என்ன? 2πr. அந்த 2πr நீளம் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் என்ன? 2πr நீளம் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் என்ன? பாகையில சொன்னா 360 பாகை. இந்த எங்களுக்கு ரேடியன் என்னன்னு தெரியாவே. 360 பாகை. ஆகவே ஆர் நீளத்துக்கான கோணம் என்னான்னு பாக்குறதுக்காக இங்கள பக்கத்தை 2 பையால பிரிச்சுக்கிறேனே. 2 பையால பிரிச்சாதான் ஆர் நீளத்துக்கான கோணம் என்னாண்டு வரும். ஆர் நீளத்துக்கான கோணம் என்னாண்டு வரும். சரி, அப்ப ஆர் நீளத்துக்கான கோணம் இங்கள 2 பையால பிரிச்சனால ஆர் நீளத்துக்கான கோணம் வந்துச்சு. இங்கள 360 2 பையால பிரிச்சா 360 கீழ் 2 பை. 360 கீழ் 2 பை. இப்ப இதை வேற ஒரு மாதிரி டீல் பண்றேன் பாருங்க. 360 கீழ் 2 பை எனக்கு சுருக்கி எழுதிக்கலும் இப்படி எழுதிக்கலும் தானே. 180 பாகையின் கீழ் பைன்னு சொல்லி மேலே கீழே 2 வெட்டிப்பட்டா 180 பாகையின் கீழ் பை. உண்மையா ஆர் நீளத்துக்கான கோணம் யாருண்டா? அதுதானே புள்ளகள் ஒரு ரேடியன். ஆர் நீளமுடைய பருதி மையத்தோட எதிரமைக்கிற கோணம் தான் ஒரு ரேடியன். என தாக்கட்டு என்னாண்டா ரேடியனுக்கும் டிகிரி பாகைக்கும் இடையிலான தொடர்பை தான் எடுக்கணும். அப்ப உண்மையா ஆர் நீளத்துக்கான பருதி மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ரேடியன். அந்த ஒரு ரேடியன் யாருண்டா 180 பாகையின் கீழ் பை. அந்த பை எங்க பெருக்கினா பை ரேடியன் சமன் 180 பாகை என்று வருது. இது ஒரு டெபினிஷன். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் எங்களுக்கு பயன்படுத்தலும். ஆகவே பை ரேடியன்றது 180 பாகைக்கு சமன். அதாவது பைண்டா யாருக்குள்ள உண்மையிலே 3.14. 3.14 ரேடியன் 180 பாகை. அதாவது 6.28 ரேடியன் எடுத்தீங்கடா 360 பாகை வரும். அதாவது உங்களோட வட்டத்துல சுற்றளவுல 6.28 டைம் அது ஆரை ஈக்கின்ற அர்த்தம். ஒரு ஆரை மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் தானே ஒரு ரேடியன். ஆகவே 6.28 ரேடியன் வரணும்டா 6.28 ஆரைகள் வரணும். அதுதான் முழு வட்டத்தின் பருதியையும் ஆக்கிரமிக்கும். அதுதான் புள்ளகள் 360 பாகை. அதுதான் 2π ரேடியன். இப்ப சொன்னது விளங்கிச்சா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
கொஞ்சம் கன்சென்ட்ரேட்டா தான் இருக்கும் கிளாஸ். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சுத்தம். நான் ஃபாஸ்டா போறேன் போல அது சரியா. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இன்னொரு 6 மாசம் பேச்சு இந்த மனுஷன் இதெல்லாம் இவ்வளவு டீப்பா படித்தது கொஞ்சம் எங்களுக்கு தேவையும் இல்லைன்னு நீங்க யோசிக்கப்படா. அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக பாக்குறேன். இந்த கிளாஸ் அவ்வளவு பெருசா மூவ் ஆகல ஃபாஸ்டா. அடுத்தடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் மூவ் ஆகுவேன். எங்க முட்டும் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் முட்டும் உங்களுக்கு விளங்கும். விளங்காமைக்காது விளங்கும். அதுக்கப்புறம் கொஸ்டனும் செய்வோம், இன்னும் நல்லா விளங்கும். சரிதானே? ஃபாஸ்ட் சொல்லி பின் வாங்கிடாதீங்க. மெக்கானிக்ஸ் மட்டும் பொறுமையா இருங்க. சொல்லிட்டேன், நான் நேத்தே சொல்லிட்டேன். மெக்கானிக்ஸ் மட்டும் பொறுமையா இருங்க. மெக்கானிக்ஸை இன்ட்டு மிஸ் பண்ணி கொள்ளாதீங்க. மிச்சம் இலகுவான பாணியில நான் மெக்கானிக்ஸை படிச்சு தரது. சரிதானே? மெக்கானிக்ஸை சரியான முறையில் படிச்சுக்கோங்க. இன்ட்டு மெக்கானிக்ஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்கலையா நீங்க போங்க, பரவாயில்ல. ரைட்? நீங்க இந்த பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும் எப்படி படிச்சு தரேன்னு சொல்லி. சரி, ஓகே. இவ புள்ள கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். கேள்வி ஒன்று எழுதிக்கோங்க. பின்வரும் பாகை பெருமானங்களை பின்வரும் பாகை பெருமானங்களை பின்வரும் பாகை பெருமானங்களை ஆரையனிற்கு மாற்றுக. பின்வரும் பாகை பெருமானங்களை ஆரையனிற்கு மாற்றுக. பின்வரும் பாகை பெருமானங்களை ஆரையனிக்கு மாற்றுக. முதலாவது கேள்வி புள்ளகள் 30 பாகை. 30 பாகையை நாங்க ஆரையனுக்கு மாத்த போறோம். இதை நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தடுத்த கேள்விகள் உங்களுக்கு தாரேன், பார்த்துக்கோங்க. 30 பாகை நான் ஆரையனுக்கு மாத்தணும்னா நான் எங்க இருந்து வாரேன்டா? 180 பாகைன்றது பை ஆரை என்று எனக்கு தெரியுமே. 180 பாகைன்றது பை ஆரை என்றா இந்த இடத்துல 30 பாகை உருவாக்கணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாகை யாருன்னு பாக்குறேன். அப்ப ஒரு பாகை எடுக்கிறதுக்கு நான் 180ஆல பிரிச்சுக்கிறேன்னா இந்த சமன்பாட்டை இங்கல பக்கம் 180ஆல பிரிச்சா தான் இங்க ஒரு பாகை வரும். அங்காலே 180ஆல பிரிச்சா இங்க பையின் கீழ் 180 ரேடியன்ட் வரும். அப்ப எனக்கு 30 பாகை வேணும்டா. இப்ப இந்த சமன்பாட்டை 30ஆல பெருக்கினா இங்கல 30 பாகை வரும். அங்காலே 30ஆல பெருக்கினா பையின் கீழ் 180 தர 30 ரேடியன்ட் வரும். சுருக்கினீங்கடா புள்ளகள் 30 பாகைன்றது பையின் கீழ் 6 ரேடியன், அதாவது π/6 ரேடியன். π/6 ரேடியன். இது இன்னொரு மாதிரி செஞ்சுக்கணும். எப்படி? 180 பாகை பை ரேடியன் சொன்னா நீங்க 30 பாகையை உருவாக்கணும்டா. இந்த சமன்பாட்டை இங்கல பக்கத்தை 6ஆல பிரிப்பீங்க. அங்கல பக்கத்தை 6ஆல பிரிங்க. இங்கல பக்கத்தை 6ஆல பிரிச்சா 30 பாகைன்னு வருது. அங்கல பக்கத்துல π/6 ரேடியன் வருது. ஆகவே 30 பாகைன்றது பையின் கீழ் 6 ரேடியன். செஞ்சது எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், குட் குட் குட், மாஷாஅல்லாஹ், குட் குட் குட். ஓகே, ரைட். நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கேள்வியை நீங்க செஞ்ச எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி 45 பாகை. இந்த 45 பாகைக்குரிய ஆன்சர் எனக்கு குயிக்கா சொல்லுங்க பாப்போம் புள்ளவல். π/4 ரேடியன். குட். யார் சொன்னது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், குட் புள்ள, குட் ட்ரை. π/4 ரேடியன். ரெண்டாவது கேள்வியை செஞ்சு ஒரு ஆள் ஆன்சர் சொல்லிக்கி. ஓகே, ரெண்டாவது நான் செய்ய போறோம். ஒரு ஆள் செஞ்சு சொல்லிக்கி 45 பாகைய.
அப்ப நான் இந்த மெத்தட்ல செஞ்சேன்டா 180 பாகைன்னு சொல்றது பை ரேடியன். அப்ப 180 நான் ஒரு பாகையா மாத்துறேன்னு சொன்னா அது பையின் கீழ் 180 ரேடியன். 45 பாகை எடுக்கணும்னா இங்கால 45ஆல பெருக்கினா அங்காலே 45ஆல பெருக்கணும். அப்ப 180 தர 45 ரேடியன். ஆகவே 45 பாகைன்றது இதுக்கு சமன்டா 45 180 எனக்கு சுருக்கேலும் 180 45 4 தடவைக்கு அப்ப வெட்டிப்பட்டா பையின் கீழ் 4 ரேடியன் வரும். எழுதியில விளங்குதோ தெரிய கீழே பையின் கீழ் 4 ரேடியன் வரும். அல்லது இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னா இந்த மெத்தட் எப்பயும் சரி வராது. சின்ன சின்ன சுருக்கி போல இயலாத பெருமானங்கள் உங்களுக்கு மைண்டால கண்டுபிடிச்சு இவ்வளவு ஆத்தால பிரிச்சா இவ்வளவு வரும்னு தெரியாத பெருமானங்களுக்கு இந்த மெத்தட் தான் சரி. முதலாவது செஞ்சது அதனாலதான் முதலாவது எழுதுறேன். பை ரேடியன் 180 4ஆல பிரிச்சா உங்களுக்கு 45 வரும்னு தெரியுன்றதுக்காகவே நீங்க 4ஆல பிரிக்கிறீங்க. பிரிச்சா உங்களுக்கு இங்கல பக்கத்துல 45 பாகிண்டு வருது, அங்கல பக்கத்துல π/4 ரேடியன் வருது. சரியா உள்ள நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. இதுக்கு அங்கலைக்கிற எல்லா கொஸ்டினையும் உங்களுக்கு தர போறேன். தந்துட்டு கிளாஸ் நிப்பாட்டலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கிளாஸ் வந்து டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகும். ரைட், இதை நோட் பண்ணிக்கோங்களேன். அடுத்த கொஸ்டின் ஹல 3வது 4வது 5வதுன்னு சொல்லி கொஸ்டின் கொஞ்சம் தர போறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3வது 60 பாகை, 4வது 75 பாகை, 5வது 90 பாகை, 6வது முதலாவது மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க, கஷ்டம்டா. இந்த 75 எல்லாம் கஷ்டமாயிக்கும். 120 பாகை, 7வது 135 பாகை, 8வது 150 பாகை. அழிக்கிறேன் புள்ள 45 பாகை. 9வது 180 பாகை, 10வது 225 பாகை, 11வது 270 பாகை, 12வது 360 பாகை, 13வது 420 பாகை, 14வது 540 பாகை, 15வது 720 பாகை, 16வது 1020 பாகை, 17வது 1030 பாகை. சரி, சும்மா ட்ரை பண்ணுங்க. நிறைய சமர் வந்து இந்த ஓலெவல் முடிச்ச புள்ளகளுக்கு பேசிக் மேத்ஸ் சொல்லி கொஞ்சம் ஓலெவல் மேத்ஸ்ல இருக்கிற அந்த பின்னங்கள் கூட்டல் கழித்தல் அட்சர கணிதங்களோட கூட்டல் கழித்தல் எல்லாம் பிராக்டிஸா கொடுக்கறது. நான் அதெல்லாம் தாரதில்லை புள்ள, ஏன்னா அது எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு என்ன தேவை, நாங்க சுருக்கல்கள் செய்யக்கிட்டு அதுல படிச்சு கொள்வோம். அந்த நாலேஜ் நாங்க எடுத்துக்கொள்ளுன்றதுக்காக எங்களோட பாடத்துள்ளுக்கே இருக்கிற சுருக்கல்களை தான் நான் தாருது. இந்த சுருக்கல்கள் தருவேன், இன்னைக்கு அழகுகள்ன்ற பாடத்துல அழகு மாற்றம்னு வரும், ஐநைக்கு சுருக்கல்கள் தருவேன். எங்களோட பாடத்துள்ளுக்காலேயே நாங்க சுருக்கல்களை பழகிக்கொள்வோமே. நான் அடிஷனலா வேற எதுவும் படிச்சு தரது இல்ல, இதை தேவையில்ல. சிலவங்க ஓ லெவல்ல மேத்ஸ்ல சயின்ஸ்ல நல்ல ஃப்ளூவன்ட் டைப்பிங், அவங்கள கொண்டு வந்து இனி போர் அடிக்க வைக்கப்படா. சரி, கொஞ்சம் ஓ லெவல் மேத்ஸ்ல ஃப்ளூவன்ட் இல்லைன்ற நினைப்பிக்கிறவங்க என்ன செய்யணும், நான் அந்த வேலை தான் செஞ்சேன். என்ன செஞ்சேன், 4க்கும் டைம் டேபிள் போட்டு படிச்சேன்னு என்ன, மேத்ஸுக்கு பயோக்கு கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸுக்கு நீங்க டைம் டேபிள் போட்டு கட்டாயம் படிக்கணும். அது உங்களுக்குரிய தேவை, ரைட்? அதை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். சரிதானே புள்ள? ரைட், இதெல்லாம் நோட் பண்ணி கொண்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் அதை மட்டும் நோட் பண்ணி கொண்டோன்னு நிப்பாட்டிக்கொள்ளும் கிளாஸ். இது ஒரு டைமுக்கு தொடங்குவேன், டைமுக்கு முடிப்பேன். சரி, 9 மணி தொடங்குவேன், 10:30 முடிப்பேன். 7 மணி தொடங்கினா 8:30 முடிப்பேன். டைம் கூட எடுக்க மாட்டேன், அங்கே இன்ஷால்லா லேட்டாவே அது பெரும்பாலும். சரிதானே? சரியா 1.5 hour நடக்கும். இந்த கொஞ்சம் கூட எடுக்கிறது எனக்கு அங்கே கோல் கொஞ்சம் பேசி பட்டுச்சு, சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி சரியா செஞ்சு கொள்ள கிடைக்கல. அதனாலதான் எனக்கு முடிக்க வேண்டியது இந்த முடிச்சு கொள்ள கிடைக்கல. இந்த கொஸ்டின் தந்தேன்டா இன்றைக்கு நினைச்சதை நாங்க முடிச்சிட்டோம். சரிதானே? ரைட், அந்த திருப்தியோட எனக்கு போயிடும். இன்னொரு கொஸ்டின் எழுதிக்கோங்க புலால். பின்வரும் தரப்பட்ட ஆரையன் கோணங்களை பாகையில் தருக. பின்வரும் தரப்பட்ட ஆரையன் கோணங்களை
பாகையில் தருக. பின்வரும் தரப்பட்ட ஆரையன் கோணங்களை பாகையில் தருக. அதுல முதலாவது கொஸ்டின் π/3 ரேடியன். இது சரியான லேசி. இது எப்படி செய்யறான்னு கூட நான் சொல்லி தரல, நீங்களே ட்ரை பண்ணலாம். பைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னத்த போடணும்னு நல்லா தெரியும், போட்டா பாகைக்கு மாறி வந்துடும். சரியா? ரெண்டாவது 3π/5 ரேடியன். 3π/5 ரேடியன். மூணாவது 7π/4 ரேடியன். 7π/4 ரேடியன். நாலாவது 9π/10 ரேடியன். கடைசி அஞ்சாவது 16π/3 ரேடியன். 16π/3 ரேடியன். சரியா புள்ள? ஓகே தானே? அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் டியூஸ்டே கிளாஸுக்கு உங்களுக்கு சேர்ற ஐடியா இந்தா. ஏன்னா இந்த 2 கிளாஸ் தான் ஃப்ரீ கிளாஸ். மங்கள கிளாஸ் வந்து அடுத்த மந்த்துக்குரிய கிளாஸாக சேரும். சேர்ற ஐடியா இருந்தா இன்ஷா அல்லாஹ் சாரோட பேசி ஃபீயை பே பண்ணிட்டு ஜாயின் ஆகி படிக்கலாம். ரைட்? உங்களுக்கு விளங்கிட்டு எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு இல்லை எனக்கு சரியே வராது, இது நான் வேற கிளாஸ் தான் பார்க்க போறேன்டா, பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? ரைட்? மற்றபடி இந்த கிளாஸ் மெத்தடாலஜி எல்லாம் செட் ஆகினன்றவங்க மிஸ் பண்ணி கொள்ளாம படிச்சுக்கோங்க. கடைசி மட்டும் உங்களுக்கு இப்படியே இருக்கும். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டா, இதை விட உங்களுக்கு விளங்கக்கூடிய மெத்தட்கள், இதை விட லேசா செய்யக்கூடிய மெத்தட்கள் எல்லாம் இன்ஷால்லா பின்னுக்கு வருது. இந்த பாடத்துல எல்லாம் மெக்கானிக்ஸ்ல வருது. ஓகே தானே புள்ள? ரைட்? கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஷேர் பண்ணிக்கோங்க. போஸ்டரையும் தான் எங்களோட கிளாஸஸ், இந்த 2 கிளாஸஸும் ஃப்ரீ. உங்களுக்கு வீடியோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சேர்ந்து தான் அவங்களுக்கும் பார்த்து விருப்பம்டா ஜாயின் ஆகிக்கொள்ள சொல்லலாம். அது நீங்க அவங்களுக்கு செய்யற ஒரு உதவி. சரி புள்ளல, அப்ப இந்தியோட எங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். இன்றைக்கு படிச்சதுல யாரு சரி என்னமாலும் டவுட் சீக்கா அல்லது ஃபீட்பேக் ஏதாலும் ஈக்கா இந்தா தெரியப்படுத்தலாம். சட்லையாலும் அன்மியூட் பண்ணியாலும். ஓகே? எனிதிங்? இஸ் தேர் எனிதிங் டு சே? Oh, if you have any doubt, you can ask. Unmute yourself and ask. Okay? Right. அப்படி எதுவும் இல்லை என்றால் இத்துடன் நாங்கள் விடை பெறலாம். இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். 60கா? 60கா? ஓ புள்ள, பையன்கீழ் மட்டும் தான் வருமே. இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, ஜிசாக்குல்லாஹ். இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.